காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்டான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரீபான் ஸ்டோரினாலே ஒன்று ரிவெஞ்சாக இருக்கும், இல்லை பிரேக்கப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியில் ஹீரோக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. அவன் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணை தான் இப்போவும் லவ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் லைஃப்பில் ஹீரோயினை மிஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுக்காக இந்த லைஃப்பில் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறது தான் அவனோட வேலை. ஸோ அதுக்காக நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான். மெயினாக இதில் ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பாள். இவன் தன்னோட டெவில் மைண்டை வச்சுட்டு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ராமாவை பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. ரூம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவகிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உன் டாகாக இருக்கேன் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு நாயா கூட நீ வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் கீழே விழும்போது தான் தெரியுது அவள் காலை செயினை வச்சு கட்டி வச்சிருக்கான். எதுக்கு? அதான் லூட்டிங்க்கும் சிசிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன நடந்தாலும் சரி, என்னை கட்டி போட்டு வச்சிருக்க ஒரு டீமனை என்னால் லவ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவனும் இப்போ கோமா அவளை கிஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ அவன் மட்டும்தான் ரூமில் தனியாக இருக்கா. சோகமாக அங்கேயே படுத்துருக்கா. கொஞ்ச நேரத்துல அங்கே ஒரு பர்சன் வரான். அவன் தான் லூட்டிங். பிரதர் லூ வந்துட்டியா, என்னை காப்பாற்ற தானே வந்த அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. ஆமா, உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். உன்னை ஹெல்த்தாக சேவ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நிற்கிறான். இவனை தான் ஹீரோயின் லவ் பண்ணியிருந்திருப்பா. என்னை எதுக்காக கொல்ல பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அங்கே இப்போ சிசி வரா. சிசி ஹீரோனோட சிஸ்டர். நீ செத்தா தானே வென் ஃபேமிலியோட மொத்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்கும். அதுக்காக எங்களோட ஹாப்பினஸ்க்காக நீ செத்து தான் ஆகணும் அப்படின்னு அவள் கழுத்தை பிடிச்சு நிற்கிறா. ஹீரோயின் மயக்கமானதும் அந்த பிளேஸ்க்கு தீ வைக்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்லுக்கு போயிட்டு வா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தீயை கொளுத்தி போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து ஹீரோ வரான். ரூம் ஃபுல்லாக தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீ பயப்படாத, நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். வேண்டாம் நீ போ, நான் உன்னை விட்டுடுறேன். நெக்ஸ்ட் லைஃப்பில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவன் மேலே மயங்கி விழுறா. ஏன் என்ன திரும்ப திரும்ப போக சொல்கிற? என்னால் உன்னோட போக முடியாது. எத்தனை லைஃப் வந்தாலும் சரி, ஒவ்வொரு லைஃப்லையும் நான் உன் பின்னாடி தான் வருவேன். நீ இங்கே செத்தாலும் பரவாயில்ல, நானும் டெத்தில் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு ஹீரோ அங்கே இருக்கான். இப்போ ப்ரெசண்டில் கண்ணு முழிக்கும்போது ஹீரோ ரீபான் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அவனுமே அதை ரியலைஸ் பண்ணுறான். அவன் ஒரு மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரீசெண்டாக ஒரு பெயிண்டர் பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ரண்ட்டில் ஹீரோனோட பெயிண்டிங் தான் இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு, சூசு, இந்த லைஃப்பில் நான் கண்டிப்பாக உன்னை என்ன லவ் பண்ண வைப்பேன். அப்புறம் லூட்டிங், அவன் உன் காதலை டிசர்வ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே பிளானிங்கையும் பண்ணுறான். இங்கே லூட்டிங்கும் சிசியும் அஃபேரில் இருக்காங்க. அவங்க இருக்கிற ரூம் நம்பரை ஹீரோயினுக்கு மெசேஜில் அனுப்புகிறான். அவளையும் இப்போ செக் பண்ணுறதுக்காக வரா. அங்கே வந்து பார்த்தா 2 பேரும் பெட்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நீ பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தியா யார் உன்னோட ஃபியான்சின்னு? அப்போது உனக்கும் சிசிக்கும் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். பட் என்னோட ஒய்ஃப் ஆக போகிறது நீ தான். நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்லையா? நீ என் கண்ணு முன்னாடியே அஃபேரில் இருந்திருக்க. நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா. நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா 2 ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை. இங்கே நடந்ததை இப்போவே மறந்துடு. அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும் பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்ல. எங்கே சிசியும் ஆமாக்கா நீ ரொம்ப க்ரீடியாக இருக்காத, உனக்கு தான் லூட்டியும் கூட மேரேஜ் ஆகும் அப்படின்னு அவளும் ஃப்ளட் பண்ணிகிட்டே பேசுகிறா. ஹீரோயினும் கோவத்தில் அறைய போகிறா. உன்னால என்ன அறைய முடியாது அப்படின்னு கையை பிடிச்சா. ஆமாம், என்னால் ஒன்று அடிக்க முடியாது தான். நேராக பாத்ரூமுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து 2 பேர் மேலேயும் ஊற்றுறா. உங்களெல்லாம் அடிக்கக்கூடாது, இதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக போகிறா. ஹீரோ எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஜாலியாக இருக்குது, பிளான் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. வீட்டில் ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி தங்கச்சி போயிட்டு அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நானும் பிரதர் லூட்டிங்கும் பிஸ்னஸ் மேட்டராக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அக்கா அங்கே எப்படி வந்தானே தெரில. அங்கே வந்து எங்கள் 2 பேர் மேலேயும் பாத்ரூம் தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் அஃபேரில் இருக்கோன்னு தப்பு தப்பாக பேசினா அப்படின்னு அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறா. அப்பா இப்போ கோவமாக வந்து உன் தங்கச்சிட்ட சாரி கேளு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. அப்பா நான் என் கண்ணால் பார்த்தேன், 2 பேரும் பெட்டில் இருந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னால். நீ சொல்கிறத கேட்பியா இல்லையா அப்படின்னு அவளுக்கு அடி விழுது. ஒழுங்காக உன் தங்கச்சிட்ட சாரி கேளு, அப்புறம் உனக்கும் லூட்டிங் தான் மேரேஜ் ஆக போகுது, இடையில வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் தங்கச்சி கூட அஃபேரில் இருந்ததை பார்த்த பிறகு என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோயினும் கோச்சிட்டு வெளியே வந்துடுறா. எல்லாரும் என்கிட்டயே இப்படி நடந்துக்கிறாங்க, எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அப்போ ரொம்ப மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கும்.
அங்கேயே ஹீரோயின் மயங்கி விழுறா. ஹீரோவும் அவள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஸோ, இப்ப அவ மயங்கி விழுந்ததும் அவள போய் தூக்குறான். "உனக்காக நான் இருக்கேன்" அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். பெட்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல போயிட்டு, "நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? எனக்கு நீனா அவ்ளோ பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோயின கிஸ் பண்றான். அப்படியே கன்னத்துலலாம் கிஸ் பண்ணிட்டு வருவான். அப்புறம் லிப்ஸுக்கு வந்ததும் ரொம்பவே டீப்பா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின்ட்ட வந்து அசைவு தெரிஞ்சதும் டக்குன்னு எந்திரிச்சிடுறான். அந்த கிஸ்ல அவனோட பெயினும் இருந்திருக்கும். அவன் அழுதுருப்பான். இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நிக்கிறான். ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அங்க நின்னுட்டு இருப்பான்ல. ஸோ அவன்கிட்ட "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்குறா. இந்த டைம் பட்லர் வரான். "நீங்க கண்ண முழிச்சிட்டீங்களா? மிஸ்டர் ஹோ தான் உங்கள இங்க கூட்டு வந்தாங்க. நேத்து நைட்டு நீங்க கார் முன்னாடி மயங்கி விழுந்துட்டீங்க. வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் மிஸ்டர் ஹோ உங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க கூட்டு வந்தாங்க" அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். மிஸ்டர் ஹோவா? ரீசெண்டா அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டனே. அந்த ஹோ ஃபேமிலியோட மாஸ்டரா இவன்? அப்புறம் இவன பத்தி நெறைய கேள்விப்பட்டனே. இவன் க்ரூயலான பெர்சன். இவன்கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்க கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. நான் இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு விதமா பயப்படுறா. ஹீரோ இப்ப டர்ன் பண்ணி "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அவளும் "ஒண்ணும் இல்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ். இனி நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணல கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றா. "ஏய் வெயிட் பண்ணு உட்காரு. அதுக்குள்ள எங்க போற? ஃபர்ஸ்ட் உனக்கு ரெஸ்ட் தேவை" அப்படின்னு ஹீரோ சொல்றான். மிஸ்டர் ஹோ ஜென்டிலா தானே இருக்காங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்பக்கூடாதுப்பா அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்ல எப்படி ஸ்டே பண்றது? அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு மறுபடியும் எந்திரிக்கிறா. வெயிட் பண்ணு, வெளிய நல்ல மழை பெய்யுது. நீ கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ பார்க்கலாம். இப்போ எங்க போக போற? உன்கிட்ட காசு இருக்கா? அப்படின்னு கேட்டா, ஹீரோயின்ட்ட சுத்தமா காசு இல்ல. அதனால ஓகே நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி எதுக்காக மழையில தனியா நடந்து வந்துட்டு இருந்த? யாரும் உன்ன புல்லி பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டா, இந்த மேட்டர்லாம் எப்படி சொல்றது? அப்படின்னு ஹீரோயின் அத சொல்லாம அவாய்ட் பண்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா. பட் நான் ஒண்ணு கேள்விப்பட்டனே, லூட்டிங்கும், சிசியும் ஏதோ ஹோட்டல்ல ஒண்ணா இருந்தாங்க அப்படின்ட்டு. அவ உன்னோட சிஸ்டர் தானே? அப்புறம் அவன் உன்னோட ஃபியான்சி அப்படிதானே? அப்படின்னு கேட்க, அச்சச்சோ! இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா? அப்போ அவன் என்ன சீட் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. லூட்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்னோட பேபிய ஃபீல் பண்ண வைக்கிறான் அப்படின்னு ஹீரோ இப்ப தடவி குடுக்குறான். ஹீரோயினும் டேன் பண்ணி அவன பார்க்குறா. எனக்கு மட்டும் இந்த மாதிரி கியூட்டா அழகான ஃபியான்சி இருந்தானா, நான் சீட் பண்ணவே மாட்டேன். அப்படியே நான் இன்னொரு பொண்ண கண்ண வச்சு பார்த்தேன்னா, அந்த கண்ண கூட நீ புடுங்கிரணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மிஸ்டர் ஹோ பேசுறத கேட்கும்போது கொடுமைக்காரன் மாதிரி இருந்தாலும், அவன் சொல்றதுலயும் சென்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி சீட்டிங் பீப்பிள் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. சரி டைம் ஆயிடுச்சு நீ சாப்பிட வரியா? வயிறு பசிக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பட் அவ வயித்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது. சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. நீ வா. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின கூப்பிடுறான். டேபிள்ல நெறைய வெரைட்டிஸா வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாம இங்கேருந்து கிளம்பிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ விட மாட்றான். எங்க அதுக்குள்ள போற? ஏன் என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா? என்னை பத்தி எல்லாரும் என்னம்மா சொல்லுவாங்க? நான் க்ரூயலான பெர்சன். நான்லாம் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் தனியா தான் சாகணும். நான் லவ்வ டிசர்வ் பண்ணல. நான் மோசமான பெர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீயும் அந்த மாதிரி தான் நினைக்கியா? அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்க, அவளும் டக்குன்னு இல்ல, இல்ல. நீங்க அந்த மாதிரி பெர்சன்லாம் கிடையாது. நீங்க ஜென்டிலான பெர்சன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சொல்லிட்டு அவளும் இப்போ தான் எனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்குள்ள அடுத்த மேன் கிட்ட சிம்பதியா ஃபீல் பண்றேன் பாரு. என் லவ் பிரெயின் மட்டும் ஏன் இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு? அப்படின்னு அவளும் அவளோட பிரெயின திட்டிட்டு இருக்கா. அப்புறம் மிஸ்டர் ஹோ தான் புத்தாவ ஃபாலோ பண்றவராச்சே. ஸோ அவருக்கு எதுவும் தப்பான இன்டென்ஷன்லாம் இருக்காது. அப்படின்னு பெரிய வணக்கமா வைக்கிறா. எனக்கு உங்க கூட கம்பெனி குடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஃப்ரீயா இங்க ஸ்டே பண்ணிட்டு உங்களோட சாப்பாட சாப்பிடுறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. எம்பரசிங்கா இருக்கு. அதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ நீ சொல்றதும் கரெக்ட் தான். சும்மாவே இருந்து சாப்பிடுறதும், ஸ்டே பண்றதும் கஷ்டம் தான் அடுத்தவங்க வீட்ல. அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ ஏதோ சீரியஸான ஒர்க் போல அப்படின்னு ஹீரோயின் ஆர்வமா என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்குறா. எனக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா? எனக்கு புரியல. எதுல ஸ்பெண்ட் பண்ணணும்? அப்படின்னு கேட்டா, இப்போ கார்ட காமிச்சு, எனக்கு இந்த கார்ட்லேருந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றியோ, அந்த அளவுக்கு நல்லது. உனக்கு புடிச்ச என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம எந்த அளவுக்கு அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்றோமோ, அந்த அளவு இந்த கண்ட்ரிக்கு நம்ம நன்மை பண்றோம்னு அர்த்தம். நம்ம காசு ஸ்பெண்ட் பண்றதுனால, அது நம்ம கண்ட்ரிக்கு நல்லது. நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக்கு நல்லது. அப்படின்லாம் ஹீரோ சொல்றான். அப்படியா? அப்படிலாம் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் வித்தியாசமா பார்க்குறா. ஆமா.
நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. நீ ஒரு மாலுக்கு போற. அங்க போய் ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்றன்னா, அந்த கிளர்க்குக்கு ஃபர்ஸ்ட்டு கமிஷன் கிடைக்கும். அப்புறம் மெர்ச்சன்ட்க்கு அந்த பொருளுக்கான காசு கிடைக்குது. நம்ம பொருள அங்க பர்ச்சேஸ் பண்றதுனால, அந்த மால் ஃபங்ஷன் ஆகுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அங்க எத்தன பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ நீயே திங்க் பண்ணி பாரு. ஒரு பொருள் வாங்குனா, அதுல எத்தன பேருக்கு நன்மை கிடைக்குது. அதே மாதிரி நெறைய பொருள் வாங்கணும். நான் இந்த கார்ட உனக்கு குடுக்குறேன்னா, நீ டெய்லி அட்லீஸ்ட் மினிமம் 10 டிரான்சாக்ஷனாவது பண்ணணும். நான் அத செக் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோ கார்ட குடுக்குறான். நீங்க ரிச்சான பெர்சன். அதனால நீங்க கண்டிப்பா திரும்ப பே பேக் பண்றீங்க. அப்படிதானே? அப்படின்னு ஹீரோயினும் சந்தோஷமா கார்ட அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுவும் அந்த பிளாக் கார்ட் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் சிசிக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு கார்டு குடுத்துருப்பாங்க. அப்ப இவ முன்னாடி வச்சு ஓவரா சீன் போட்டுருப்பா. இப்ப அதே மாரி கார்டு என் கையிலயே இருக்கு. எனக்கே இத மிஸ்டர் ஹோ குடுத்துருக்காங்க. நான் என்ன வேணா செலவு பண்ணலாம். பட் நான் எப்படி செலவு பண்றது? அப்படின்னு இப்ப அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ அவள டிவிய பார்க்க சொல்றான். டிவில அங்க சிசியோட இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. "மிஸ்டர் லூ உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்களா? கையில டைமண்ட் ரிங்லாம் இருக்கு. இதான் உங்க ப்ரொபோசல் ரிங்கா?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் நோன்னுலாம் சொல்ல மாட்டேங்கிறா. சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாரி தான் பேசிட்டு இருப்பா. அத பார்த்து இப்போ ஹீரோயினும் கோவப்பட்டுட்டு இருக்கா. "என்ன பண்ணலாம்? உனக்காக ரிவெஞ்ச் எடுக்கலாமா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, எனக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும். பட் என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "அவ கையில தான் டைமண்ட் ரிங் போட்டிருக்கால்ல. அந்த டைமண்ட் ரிங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிரலாமா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் அந்த ரிங்க வாங்கி என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, "அது டைமண்ட் ரிங் தானே! ஒரிஜினல் டைமண்ட். அதனால அத வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல கோகனட் உடைக்கிறதுக்கு, வால்நட் உடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு அத கேட்டு சிரிப்பா இருக்குது. டைமண்ட வச்சு யாராவது வால்நட் உடைப்பாங்களா? நீங்க ரிச்சஸ்ட் பெர்சன். அதனால இதெல்லாம் பண்ண முடியுது. அப்படின்னு ஹீரோயினும் சிரிக்கிறா. அப்புறம் என்ன ஆர்டர் போட்டுற வேண்டியது தானே! உன்னோட கார்ட்ல போடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ சிசிக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்ல. அது லைவ்ல தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ அங்க உள்ள சேல்ஸ் மேனேஜருக்கு இப்ப கால் வருது. அந்த டைமண்ட் ரிங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு. ஸோ டக்குன்னு இப்போ சிசிட்ட போயிட்டு, "அந்த ரிங்க குடுங்க. அத ஆல்ரெடி கஸ்டமர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்ல, ரிப்போர்ட்டர்ஸும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, "அப்போ இது மிஸ்டர் லூவோட ப்ரொபோசல் ரிங் கிடையாதா? இது ஸ்பான்சர் ரிங்கா? உங்களோடது கிடையாதா?" அப்படின்னு அவள பார்த்து கொஸ்டின் பண்றாங்க. சிசிக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. உடனே அசிஸ்டண்ட்ட பார்க்குறான். அவன் இப்போ டக்குன்னு லூட்டிங்க்கு கால் பண்ணி பேசுறான். சிசியோட லைவ் ப்ராட்காஸ்ட்ல இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருச்சு. அந்த ரிங்கால பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல, "சரி இந்த மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். நான் பிராண்ட் கிட்ட பேசி அத பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்." அப்படின்ட்டு அவன் சொல்றான். அடுத்து அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "சிசி லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கால்ல, அதுல அவ என்ன பிராண்ட் ரிங் போட்டிருக்கான்னு பார்த்து அவங்ககிட்ட பேசி அத பர்ச்சேஸ் பண்ணிரு." அப்படின்னு இவன் சொல்றான். "பாஸ் இதெல்லாம் மிஸ் வென் வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு." அப்படின்னு சொன்னா, "அவ ஒண்ணும் மணி மைண்டடான பொண்ணுலாம் கிடையாது. சொன்னது செய்யி. அவளோட ரெப்புடேஷன் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு லூட்டிங் ஆள் அனுப்புறான். எங்க அசிஸ்டன்ட் போயிட்டு, "எல்லாம் பேசியாச்சு ஓகே." அப்படின்னு சிக்னல் குடுக்க, "சிசி இந்த ரிங்க பத்தி நான் அந்த அளவுக்கு பேச வேண்டாம்னு நெனைக்கிறேன். சேல்ஸ் மேனேஜரையும் பார்த்து, நீங்க ஒழுங்கா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ரிங்க யாருக்காக வாங்குனதுன்னு. அப்புறம் நீங்களே வந்து சாரி கேட்பீங்க." அப்படிங்கிற மாரி அவ சீன் போட்டுட்டு இருக்கா. சேல்ஸ் மேனேஜரும் கால் பண்ணி பேசுறான். "மிஸ்டர் லூ என்ன பெரிய ஆளா? அவனால இந்த ரிங்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது." அப்படின்னு ரிங்க உடனே ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஸோ, இப்போ சேல்ஸ் மேனேஜரும், "என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ரிங் யார் வாங்குனாலும் சரி, அது உங்களுக்காக வாங்கல." அப்படின்னு அவ கையில இருந்த ரிங்க கழட்டி பாக்ஸ்குள்ள போட்டு அவன் கொண்டு போயிட்டான். அதுவும் லைவ் ப்ராட்காஸ்ட்ல எல்லாம் நடக்குது. ஸோ, அது அவளுக்கு செம எம்பரசிங் ஆயிருச்சு. அப்போ இது மிஸ்டர் லூ உங்களுக்கு வாங்கி தந்த ரிங் கிடையாது. இது பிராண்டோட ரிங் தான். நீங்க பொய் சொல்லிக்கிட்டா இருந்தீங்க. அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டா, அவளால அந்த பிளேஸ்ல நிக்கவே முடியல. அங்கருந்து ஓடுறா. அடுத்து அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கா. இந்த பிராண்டுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அவங்க எப்படி நான் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிங் வாங்கிட்டு போலாம்? அப்படின்னு அவ கோவப்படுறா. எனக்கும் அதான் புரியல. இந்த மாரி பண்ணா அவங்க லூ ஃபேமிலியும், வென் ஃபேமிலியும் அஃபெண்ட் பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த ரிங்க வாங்குன பெர்சன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளா இருப்பானோ? அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க லைவ் ப்ராட்காஸ்ட்ல சிசி அவமானப்பட்டத பார்த்து ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. "இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு கேட்க, "சூப்பர்" அப்படின்னு சொல்றா. அந்த டைம் லூட்டின் கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அவளும் எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்கா. "உன்னோட ஃபியான்சி கிட்டேருந்து கால் வருது. என்ன அட்டெண்ட் பண்ணி பேச போறியா?" அப்படின்னு கேட்டா, "நான் எதுக்கு அந்த சீட்டர் கிட்ட பேசணும்?" அப்படின்னு அவ இப்ப கால கட் பண்ணி அவனோட நம்பர பிளாக்ல போட்டா. "சரி அடுத்து என்ன பண்ண போற? அவன் வீட்டுக்கு போயிட்டு என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்ண போறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணணுமா?" அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சா, "ஆமா. நீ என்ன அப்புறம் அவன மேரேஜ் பண்ணிக்கவா போற? அப்புறம் எதுக்கு உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு? என்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணா தானே எல்லாமே எண்ட் ஆகும்." அப்படின்னு ஹீரோ கேட்குறான்.
ஆமால்ல. நீங்க சொன்ன பிறகு தான் அதுவே எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, நான் அவன மீட் பண்ணி எங்கேஜ்மெண்ட்ட பிரேக் ஆஃப் பண்ணணும். அப்புறம் எங்கேஜ்மெண்ட்டுக்காக குடுத்த டோக்கனையும் ரிட்டர்ன் வாங்கிட்டு வரணும். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் ஸ்மூத்தா நடக்கணும்னா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத கேட்குறியா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மிஸ்டர் ஹோ குடுக்குற ஐடியா சூப்பரா தான் இருக்கும். அப்படின்னு அவன்கிட்டயே ஐடியா கேட்குறா. அவனும் இப்ப நீ என் கூட எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ. நீ என்னோட ஃபியான்சி யாரு? நான் எல்லாருக்கும் அத அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அப்ப யாருமே உன்ன வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இத சொல்லி அவங்க கூட பிரேக் அப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா உங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணணுமா? இது அவசியமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. எதுக்காக இவ்வளோ தயங்குற? என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணா என்ன? அவன விட நான் பெட்டரான பெர்சன் இல்லையா? அவன விட நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். நீ என்னோட ஃபியான்சியா இருந்தா அத வச்சு நீ அவன்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கலாம். நீ என்னோட ஃபியான்சிங்கிறத நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் அவனோட ப்ரொபோசல் கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டா. இருந்தாலும் ஒரு பிரேக்கப் பண்றதுக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட்டா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. நீ நெனைக்கிறதும் சரிதான். மத்தவங்க சொல்ற மாரி தான் நான் பேட் பெர்சன். என்ன யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் லாஸ்ட் வர தனியா தான் இருக்கணும். எனக்கு ஒய்ஃப்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் என் ஹார்ட் ஒரு ஸ்னேக் மாதிரி. நான் ரூத்லெஸ்ஸான பெர்சன். நான் லாஸ்ட் வர தனியா தான் இருக்கணும். அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினுக்கு இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே! எப்பவோ இதே சேம் டயலாக்க கேட்டனே! அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. நீயும் அந்த மாரி தானே என்ன பத்தி நெனைக்கிற? நான் பேட் பெர்சன் தானே? அப்படின்னு ஹீரோ பாவம் போல கேட்க, இல்ல நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்படின்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? அப்படின்னு அவன் கேட்குறான். எதுக்கு இவங்க என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒருவேளை மத்த பீப்பிள்லாம் இந்த மாதிரி ரூமர்ஸ பரப்புனதுனால, இவங்களுக்கு ஒய்ஃப் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்றாங்களோ? அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமா? நீங்க எந்த மாதிரி பெர்சன்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. சரி உனக்கு எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல என் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்களும் அந்த லூட்டிங் மாரி இருந்தீங்கன்னா, உடனே நான் உங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவேன். அப்படி இல்லன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னது என் பேபி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி பேசுறா? அப்படின்னு ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கு. அவன் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே பல ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே கொண்டு வந்திருக்கான். கல்யாணம் வரைக்கும் பேசுனதால ஹீரோக்கு செம சந்தோஷமாயிருச்சு. இந்த மெத்தட் ஹீரோக்கு டபுள் ஓகே. அப்புறம் அந்த ட்ரையல் பீரியட் பத்தி பேசணும்ல. எவ்வளோ நாள் செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவளும் 3ன்னு சொல்றா. அப்போ 3 மந்த்தா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. அவ 3 இயர்ஸ்ன்னு சொல்ல வந்திருப்பா போல. சரி அப்போ 6 மந்த்தா வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணோம்ல. அதுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே ஓகேவா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நெக்ஸ்ட் சாட்டர்டேயா? இன்னும் 9 டேஸ் தான் இருக்கு. அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இது என்ன கடகடன்னு நடக்குதே! அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. பட் ஹீரோவுக்கு இதுக்காக நான் ஒரு லைஃப் டைம் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்போ எல்லாமே நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ ரூமுக்கு போயிட்டு திங்க் பண்ணி பார்க்குறா. நான் என்ன முட்டாள்தனமா கடகடன்னு டிசிஷன் எடுக்கிறேன். எனக்கு அவன 1 டே தான் தெரியும். அதுக்குள்ள 9 டேஸ்ல என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன். இதெல்லாம் கரெக்ட்டா? ஏன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படின்னு அவளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம் டோர் வந்து நாக் பண்ற சத்தம் கேட்குது. ஹீரோயின் கடகடன்னு போய் டோர லாக் பண்றா. ஏன்னா அவளுக்கு பயமா இருக்கு. எல்லாமே ஃபாஸ்ட்டா போற மாரி தோணுது. ஹீரோ இந்த டைம் டோர ஓப்பன் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் உனக்கு மெடிசின் கொண்டு வந்திருக்கேன். இது உனக்கு காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட்டு உனக்கு கெட்ட கனவு இல்லாம நல்லா தூக்கம் வரும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கிறான். அத கேட்டுட்டு ஹீரோயின் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்றா. உங்களுக்கு மெடிசின் பத்திலாம் தெரியுமா? அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் தெரியும் அப்படின்னதும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத உங்களால கியூர் பண்ண முடியுமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கு கண்ட்ரோல் இல்லாம அழுக வருமா. அத கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறா. எதுக்காக இத மாத்தணும்னு நினைக்கிற? அப்படின்னு கேட்டா, அவ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றா. அப்போ சிசி வேணும்னே படியிலேருந்து கீழ விழுந்துட்டு ஹீரோயின் தான் தள்ளி விட்டுருக்கா. அப்படின்னு அவள போட்டு குடுப்பா. அப்ப அந்த லூட்டிங் வந்து சிசிக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின திட்டிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு அந்த பிளேஸ்ல கோவம் தான் வரும். நான் இத பண்ணல. அவ தான் என்ன ஃப்ரேம் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அவளோட கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துட்டு இருக்கும். அத பார்த்துட்டு லூட்டிங்கும், "நீ தான் எல்லா தப்பையும் பண்ணிட்ட. அழுதா எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கியா? அழுதா உன்ன நம்பிருவாங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவள திட்டியிருந்திருப்பான். இப்ப அத சொல்லிட்டு, "நான் இந்த மாதிரி வீக்கா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன மாத்தணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு அவ சொல்றா. "ஹீரோவ என்னால கியூர் பண்ண முடியும். பட் அதுக்கு உன் பாடிய டச் பண்ண வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோ உள்ள அலோவ் பண்றா. அவளும் நான் கண்டிப்பா என்னோட கண்ண மூடிப்பேன். அப்படின்னு ஒரு பெர்வெர்ட் பிளஸ் வில்லன் மாரி பேசிட்டு உள்ள போறான். ஹீரோ கண்ல பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பான். அவளோட கால தூக்குறான். அவளும் என் கண்ல தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கண்லேருந்து எதுக்கு கண்ணீர் வருது? அதுக்கு பெயின் இல்ல, சேட்னஸ் தான் காரணம். ஸோ அத கண்டுபிடிக்கணும்ல.
அப்படின்னு சொல்லிட்டு கால தூக்குறான். ஹீரோயினும் இவன் சொல்றது கரெக்ட் தான். ப்ரொஃபஷனலா இருப்பான் போல அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ இப்ப கால தூக்கிட்டு அப்படியே டச் பண்ணிட்டு போறான். ரைஸ் கிட்ட கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவ கண்லேருந்து தண்ணி வருது. ஹீரோ அத டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். இப்போ அவ பக்கத்துல போயிட்டு, "இத என்னால க்யூர் பண்ண முடியும்." அப்படின்னு ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கான். அவளும் இவன் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கா. அப்போ வெளிய இருந்து சத்தம் கேட்குது. "நீங்க ஆர்டர் பண்ண ரிங்க டெலிவரி பண்ணிட்டாங்க." அப்படின்னு வெளிய இருந்து சொல்றாங்க. சரி கோகனட் எங்க? அப்படின்னு கேட்கும்போது, "ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "என்ன நம்ம கோகனட்ட கட் பண்ணி பார்க்க போறோமா?" அப்படின்னு கேட்குறா. "கண்டிப்பா" அப்படின்னு இப்ப ஹீரோயின கூட்டிட்டு போறான். அங்க போய் அந்த ரிங் எடுத்து இப்ப கோகனட்ட கட் பண்றாங்க. கட் ஆகுது. அத வீடியோவா எடுத்து வைரலும் பண்றாங்க. சிசியும் அந்த வீடியோவ பார்க்குறா. "இதெல்லாம் பண்ணது யாரு? என்னை எம்ப்ரஸ் பண்ணணும்னே பண்ணியிருக்காங்க." அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோவோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். பக்கத்துல இருந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியாது. ஒருவேளை என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சூஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாளா அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்க போறா? பட் என்ன எம்ப்ரஸ் பண்றதுக்காகவே இந்த பெர்சன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ நினைக்கிறா. ஹீரோயின் இந்த டைம் ஷாப்பிங் பண்றதுக்காக மால்க்கு வந்திருக்கா. சேல்ஸ் பெர்சனும் இந்த சீசனுக்கான நியூ லான்ச்சஸ் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காஸ்டியூம்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூடவே லேடி பாடிகார்டும் வந்திருக்காங்க. சார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் நீங்க நன்மை பண்றீங்க. அதனால நீங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணி இந்த கார்ட் அதிகமா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் இப்ப ஹேப்பியா அத எடுங்க, இது எடுங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா நெறைய பேக் பண்ண சொல்றா. எல்லாத்தையும் ஒவ்வொரு பெர்சன மைண்ட்ல வச்சு தான் கேட்கிறா. அந்த பெர்சன் எல்லாருமே வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இவளோட ஹெல்ப்பர்ஸ், வீட்ல ஒர்க் பண்ற சர்வன்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்குறா. மேம் லாஸ்ட்ல சார மறந்துறாதீங்க அப்படின்னு அந்த பாடிகார்ட் சொல்றா. இல்லன்னா கிஃப்ட்ட ரிசீவ் பண்றவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. ஹீரோயினும் கண்டிப்பா அவனுக்கு இல்லாமையா பெஸ்ட்டான கிஃப்ட் எப்பவுமே லாஸ்ட்ல தான் சூஸ் பண்ணும் அப்படின்னு அங்க உள்ள டை கலெக்ஷன பார்க்குறா. மிஸ்டர் ஹோக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு பாடிகார்ட் கிட்ட கேட்டா, நீங்க என்ன வாங்கி குடுத்தாலும் அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. சரின்னு ஹீரோயின் இப்ப அதுல ஒண்ணு சூஸ் பண்றா. லாஸ்ட் டைம் நான் லூட்டிங்க்கு வாங்குனத விட இது பெட்டரா இருக்கு. ஹீரோ அவன விட பெட்டர் பெர்சன் தானே. அதனால இது அவனுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அத பேக் பண்ண சொல்றா. அந்த டைம் அங்க ஒரு குரூப் வருது. அதுல ஒரு பெர்சன் ஹீரோயின பார்த்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற? பர்ச்சேசிங்காக வந்தியா?" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் ரூடா பேசுறான். அது யாருன்னா சிசியோட ஃபேனா. சிசி ஒரு மாடல் பிளஸ் ஆக்ட்ரஸா இருப்பா. ஸோ அவளோட நம்பர் 1 ஃபேன் தான் இவன். ஹீரோயின எப்படி சிசிக்கு பிடிக்காதோ, அதே மாதிரி இவனுக்கும் பிடிக்கல. ஸோ இங்க வந்து என்ன நீ மிஸ்டர் லூக்கா கிஃப்ட் வாங்க வந்திருக்க. நீ வாங்கி குடுத்தா மட்டும் அவன் உன்ன திரும்பியா பார்க்க போறான். உன்னோட ஃபியான்சிக்கே உன்ன பிடிக்கல. அப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி, எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சிரிக்கிறான். ஹீரோயினும் பதிலுக்கு என்னோட கதைய விடு. உன்ன பத்தி பேசுவோமா? நீயும் சிசிக்காக எல்லாமே பண்ற. ஆனா அவ உன்ன திரும்பி பார்க்குறாளா? இல்ல. அன்னைக்கு கூட லூட்டிங் ஹோட்டல்ல ரூம் போட்டது எனக்கு தெரியும். கூட இருந்தது யார் தெரியுமா? உன்னோட சிசி தான். ஸோ நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, அவ உன்ன திரும்பி பார்க்க போறதில்ல. ஸோ உன்னோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம என்ன விட்டு தள்ளி போ. அப்படின்னு இப்ப பாடி கடையா அவன்ட்டலாம் பேச வேண்டாம். அப்படின்னு அவளோட ஷாப்பிங்க பார்த்துக்கிட்டு இருக்கா. பில்ல பே பண்ணியாச்சு. கார்டையும் பொருளையும் ரிட்டர்ன் பண்றாங்க. அத பார்த்துட்டு இவ என்ன பிளாக் கார்ட் வச்சிருக்கா? இந்த மாதிரி பிளாக் கார்ட் சிசி கிட்ட மட்டும் தானே உண்டு. அப்படின்னு உடனே அத ஃபோட்டோ எடுத்து சிசிக்கு அனுப்பி விடுறான். இந்த மாதிரி ஹீரோயின் மால்ல ஷாப்பிங்காக வந்திருக்கா. பிளாக் கார்ட் வச்சிருக்கா. அப்படின்னு போட்டு குடுக்குறான். அவளும் இந்த டைம் மாலா சுத்திக்கிட்டு இருக்கா. மெசேஜ பார்த்ததும் அவகிட்ட எப்படி பிளாக் கார்ட் வந்துச்சு? இது லூட்டிங்கோட பிளாக் கார்டும் கிடையாது. அப்ப யார் இவளுக்கு குடுத்தது? அவளும் இப்ப மால்ல தானே இருக்கா. அதனால டைரக்ட்டாவே போய் பேசிடலாம் அப்படின்னு இப்ப அவளும் அங்க போறா. ஹீரோயின் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது, அந்த பாய் வழிமறிச்சுக்கிட்டு இருக்கான். "இதெல்லாம் மிஸ்டர் ப்ளூக்காக தானே வாங்கியிருக்க? என்ன நீ டாக் வேல தானே அவனுக்கு பார்த்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசுறான். "நான் யாருக்காக வாங்குனா உனக்கு என்ன? வழிய விட்டு தள்ளி போறியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னா, சிசி வரேன்னு சொல்லியிருப்பா. அதுவரைக்கும் ஹீரோயின ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இப்ப சிசியும் வரா. "இவ எப்படி இங்க வந்தா?" அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. சிசி அங்க வந்துட்டு, "நான் உன்கிட்ட இத கேட்கணும். வீடியோல ஒரு மேன் கூட சேர்ந்து டைமண்ட் ரிங்க வச்சு கோகனட் ஓப்பன் பண்ணது நீயா?" அப்படின்னு கேட்குறா. "அது நானா இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அதான் நான் பார்த்தேன். உனக்கு எங்க அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு?" அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இப்ப அவ பக்கத்துல போறா. "நாளைக்கு ஆர்ட் கேலரி ஓப்பனிங் செரிமனி டே இருக்கு தெரியும்ல? நீ வரணும்னு ஆசைப்படுவல்ல? பட் அதுக்கு தான் சான்ஸ் கிடையாது. உன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் அப்பா எனக்கு குடுத்துட்டாங்க. நாளைக்கு அதுக்கான ரெகக்னிஷன், ஃபேம் எல்லாமே எனக்கு தான் கிடைக்க போகுது." அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினுக்கு அத கேட்டு ரொம்பவே கோவம் வருது. எதுவுமே பேசாம அங்கருந்து போலான்னு பார்க்குறா. "என்ன அதுக்குள்ள போற?" அப்படின்னு அவள பிடிக்க போக, இப்போ அந்த கைய பிடிச்சு பாடிகார்டு முறுக்கிட்டா.
ஐயோ! வலிக்கே அப்படின்னு அவ கீழ விழுந்து கிடக்குறா. என்னாச்சு? இந்த பொண்ணு ஏன் இந்த மாரி ரூடா பண்றா? அப்படின்னு எல்லாரும் அங்க நின்னு பார்க்குறாங்க. ஹீரோயினும் பாடியோட அத பத்தி கேர் பண்ணாம அங்கருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவள வெல்கம் பண்றதுக்கு நெறைய பேர் நிக்கிறாங்க. "என்ன இவங்கலாம் யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் நடக்க போதுல்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். காஸ்டியூம், ஜுவல்ஸு அதுக்காக நான் பெஸ்ட் டீமா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ ஷாப்பிங் போனல்ல, ஹேப்பியா இருந்தியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோ கிட்ட இந்த மேட்டர்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. ஆமா நான் ஹேப்பியா தான் இருந்தேன்னு சொல்றா. என்னலாம் பர்ச்சேஸ் பண்ண? நெறைய பர்ச்சேஸ் பண்ணியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எல்லாருக்காகவும் வாங்கியிருக்கேன். அப்படின்னு இப்ப எல்லார்கிட்டயும் குடுக்க போறா. இப்ப பாடிகார்ட பார்க்கும்போது, அவ வந்து எல்லாத்தையும் சொல்றா. மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது குரூப் ஆஃப் மென் வந்து மேடம் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. மேடம ஃபோட்டோ எடுத்தாங்க. அத சிசிக்கு தான் அனுப்புனாங்க. சிசியும் அங்க வந்து மேடம் கிட்ட ஆர்க்யூ பண்ணா. அடிக்க கை ஓங்கும்போது நான் அந்த கைய முறிச்சுட்டேன். அப்படின்னு அவ சொல்றா. கைய மட்டும் தான் முறிச்சியா? அப்படின்னு ஹீரோ கோவமா பார்க்க, சாரி பாஸ். நெக்ஸ்ட் டைம் நான் காலையும் சேர்த்து உடைச்சிடுறேன். அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் மேடம் நாளைக்கு நடக்க போற ஆர்ட் கேலரி ஓப்பனிங் செரிமனிய பத்தி கொஞ்சம் கன்சர்னா இருக்காங்கன்னு தோணுது. அவங்க அத ரொம்ப கேர் பண்ற மாரி தெரியுது. அப்படின்னு அவ ரிப்போர்ட் குடுக்குறா. என் பேபி அதுக்காக எவ்ளோ எஃபோர்ட் போட்டிருக்கா. ஸோ கண்டிப்பா அங்க போணும்னு ஆசைப்பட தான் செய்வா. அப்படின்னு ஹீரோனோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிற மாரி அவன் நினைக்கிறான். இப்போ ஹீரோயின் எல்லாருக்கும் கிஃப்ட் குடுத்துட்டா. எனக்கு மட்டும் எதுவும் இல்லையா? அப்படின்னு கேட்க, உங்களுக்கு இல்லாமையா? அப்படின்னு இப்போ டை எடுத்து குடுக்குறா. ஹீரோக்கு அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டைய பார்த்துட்டு, "என்ன உன் ஹஸ்பண்ட டை அப் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் அப்படிலாம் மீன் பண்ணல." அப்படின்னு அவ வெட்கப்படுறா. "நான் சும்மா ஃபன் பண்ணேன். நீ என்ன வாங்கி குடுத்தாலும் சரி, அது எனக்கு பெஸ்ட்டான கிஃப்ட் தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் என்ன வாங்கி குடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதுக்கு முன்னாடி லூட்டிங்க்கும் இதே மாரி டை வாங்கி குடுத்துருக்கா. ஆனா, அவனுக்கு சிசி வாங்கி குடுத்த டை தான் பிடிக்கும். "நீ வாங்கி தந்தா எல்லாமே பெஸ்ட்டா தான் இருக்கும்." அப்படின்னு அவன் சிசி குடுக்குறது தான் லைக் பண்ணுவான். ஹீரோயின் அத திங்க் பண்ணிட்டு, ஹீரோவ எந்த ஆங்கிள்ல வச்சு பார்த்தாலும் சரி, அந்த லூட்டிங்க விட பெட்டரான பெர்சன் தான் அப்படின்னு அவ நினைக்கிறா. நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுல்ல. ஸோ, அதுக்கான ரிங்க சூஸ் பண்ணணும்ல. "உனக்கு புடிச்ச ரிங்க நீ சூஸ் பண்ணு." அப்படின்னு ஹீரோயின்ட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா நெறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. "இவ்ளோ ரிங்ஸ் இருக்கு. இதுல நான் எத சூஸ் பண்றது? எல்லாமே அழகா இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பொறுமையா பார்த்து சூஸ் பண்ணு. எது உனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கோ, அத சூஸ் பண்ணு. அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளும் பார்த்துட்டு அதுல ஒரு ரிங்க சூஸ் பண்றா. ஹீரோ அத வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் ரூமுக்கு அனுப்ப சொல்றான். அப்போ எல்லாமே எனக்கு தானா? அப்படின்னு அவ கேட்க, ஆமா எல்லாமே உனக்கு தான். டெய்லி வியர் பண்ணு. அப்படி உனக்கு பிடிக்கலன்னா, நம்ம கோகனட் ஓப்பன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நான் கோகனட் கட் பண்றது முன்னாடி சொல்லிட்டேன். அது கோகனட் ஓப்பன் பண்றது. கோகனட்ட ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த டைமண்ட வச்சு ஷெல்ல மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. சிசியோட கைய முறுக்குனதுல அவளுக்கு கட்டு போடுற அளவுக்கு பெரிய காயம் பட்டுருச்சு. இப்ப அந்த பெயினோட வந்து உட்காந்துகிட்டு இருக்கா. அதுவும் அந்த பாடிகார்ட் சொன்னது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை பண்ண உன் கழுத்த திருகிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஹீரோயின் பக்கத்துல எப்படி இப்படி ஒரு பவர்ஃபுல்லான பொண்ணு இருக்கா? மேபி ஹீரோயின் யார் கூடயாவது அஃபேர்ல இருப்பாளோ? அதனால தான் அவகிட்ட பிளாக் கார்ட் இருக்கு. இந்த மாரி பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. அந்த மேன் யாருன்னு கண்டுபிடிச்சா நான் பிரதர் லூக்ட்ட போட்டு குடுக்குறது கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு அவ நினைக்கிறா. இப்போ லூட்டிங் வந்ததும் அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறா. நான் மால்ல ஷாப்பிங்காக போயிருந்தேன். அப்புறம் நான் உன்கிட்ட இத காமிக்கணும் அப்படின்னு அவகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ காமிக்கிறா. அவ பிளாக் கார்ட் வச்சிருந்தா. நெறைய பொருள் ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தா. எனக்கு என்னமோ அவ வேற எந்த மேன் கூடயும் இருக்காளோன்னு தோணுது. அந்த வீடியோல பார்த்தோம்ல ஒரு மேன் கோகனட் ஓப்பன் பண்றது. அந்த மேன் கூட என் சிஸ்டர் அஃபேர்ல இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்றா. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன் உனக்கு தெரியாதா? உன்னோட சிஸ்டர் சின்ன வயசுலேருந்து என்னத்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அவ என் பின்னாடி தான் வருவா. அப்புறம் எப்படி அவ இன்னொரு மேன் கிட்ட போவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். எனக்கும் அதெல்லாம் தெரியும். பட் இதெல்லாம் இம்பாசிபிள்னு சொல்லிற முடியாது. வேற ஒரு மேன் கூட அவளுக்கு அஃபேர் இருந்தா அது உன்னையும் தான் பாதிக்கும். அவ உன்னோட ஃபியான்சி இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரின்னு இப்ப அவனும் விசாரிக்க சொல்றான். அப்புறம் தான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. திரும்பவும் ஃபோட்டோஸ வாங்கி பார்க்குறான். பார்க்கும்போது அதுல ஒரு பிராண்டோட டை தான் ஹீரோயின் வாங்கியிருப்பா. ஹீரோக்கு வாங்கி குடுத்துருப்பாள்ல. அதே பிராண்ட் தான் ரெகுலராவே லூட்டிங்க்கு அவ கிஃப்ட் பண்ற பிராண்டு. அத பார்த்ததும் ஹீரோயின் இது எனக்காக தான் வாங்கியிருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நீ ஓவரா திங்க் பண்ணாத. அத பத்திலாம் விசாரிக்க வேண்டாம். நீ உன் கைய ஒழுங்கா பாரு. நாளைக்கு ஆர்ட் கேலரியோட ஓப்பனிங் செரிமனி இருக்குல்ல. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீ விசாரிக்கலாம் என்ன? நான் விசாரிக்கிறேன். அந்த மேன் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டு வரேன். அப்படின்னு அவ ஒரு முடிவோட தான் இருக்கா. ஹீரோயின கூப்பிட்டு எனக்கு இந்த டைய மாட்டி விடு அப்படின்னு சொல்றான். இவன் கிஃப்ட்ட லைக் பண்றேன்னு சொன்னது உண்மைதான் போல. பேச்சுக்கெல்லாம் சொல்ல. உண்மையாவே நான் குடுத்த டைய வியர் பண்ண போறான். அப்படின்னு ஹீரோயின ஹாப்பியா டைய மாட்டி விடுறா. ஹீரோயின் கடகடன்னு டைய மாட்டி விட்டுர்றா. அதுல ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லூட்டிங்க்கும் மாட்டி விட்டுருக்கியா? அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இல்லன்னு சொல்றா.
"அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றா. லூட்டிங்க்காக இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. பட் அவன்கிட்ட யூஸ் ஆகல. ஹீரோக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. எனக்கு லைட்டா ஜெலஸா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. ஃபர்ஸ்ட் டைமா அவ எனக்கு தான் போட்டு விட்டுருக்கா. என்ன லூட்டிங்? அவன் ஹெல்லுக்கு தான் போணும். அவன் இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டான். அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே திட்டுறான். அப்புறம் ஹீரோயின பார்த்து, "நான் இன்னைக்கு ஆர்ட் கேலரி ஓப்பனிங் செரிமனிக்கு தான் போறேன். உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூட வரியா?" அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். அவளும் ஆன்சர் பண்ணாம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. "உனக்கு ரிவெஞ்ச் வேணும்னா நீ என் கூட வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோயின் இப்ப ஹாப்பியா போறதுக்கு ரெடி ஆயிட்டா. நெக்ஸ்ட் ஆர்ட் கேலரி ஓப்பனிங் செரிமனி தான் காமிக்கிறாங்க. அங்க டைரக்டர் சாங்னு ஒரு பெர்சன் இருக்கான். அவன் தான் இத கண்டக்ட் பண்ணியிருக்கான். இதுல ஃபேமஸான பெயிண்டிங் கலெக்ஷன் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல தான் சிசியும் அவளோட பெயிண்டிங் கலெக்ஷன் பெயிண்டிங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்கா. அதனால டைரக்டரும் அவகிட்ட நல்லா பேசுறாங்க. "இந்த வயசுல நீ மல்டி டேலண்டடா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்புறம் அங்க லூட்டிங்கும் வரான். மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்தா, அவன் இப்போ டை வேற டை போட்டு வந்திருக்கான். அது இவ குடுத்தது கிடையாது. ஹீரோயின் குடுத்து அவன் போட்டு வந்திருக்கான். "எதுக்காக நீங்க அந்த டைய போடல?" அப்படின்னு கேட்க, "நான் மேபி மறந்திருப்பேன்" அப்படின்னு அவன் சொல்றான். பட் அவன் வேணும்னு தான் ஹீரோயின் குடுத்தத போட்டு வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட எப்பவுமே லைட்டா கன்சர்னோ, கேரிங்கோ காமிச்சா போதும். அவ என் பின்னாடி ஓடி வந்துருவா. இப்போ கூட அவ என் மேல கோவமா இருந்தாலும் சரி, இந்த டைய பார்த்ததும் என் பின்னாடியே நாய் மாரி வந்துருவா. அப்படின்னு நெனச்சுட்டு, அவன் இந்த டைய வியர் பண்ணிட்டு வந்திருப்பான். அத பார்த்து சிசிக்கு தான் வருத்தமா இருக்கு. என்னன்னா அந்த டைய மேட்ச் பண்ற மாதிரி இவ ப்ரோச் போட்டு வந்திருப்பா. இப்ப எப்படின்னா ஃபேன்ஸுக்கு நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ்ன்னு காமிக்கிறது? அப்படின்னு அவளுக்கு கவலையா இருக்கு. என்னன்னா பேசிக்கலி உங்க ரிலேஷன்ஷிப்பே மோசமான ரிலேஷன்ஷிப் தான். அவனுக்கு இவள மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஐடியா சுத்தமா கிடையாது. ஜஸ்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அவன் சொன்ன மாரி தான். சிசி தான் நெறைய பிளேஸ்ல அவனோட நேம யூஸ் பண்ணிப்பா. இப்ப அது முடியாம போச்சே! அப்படின்னு அவளுக்கு வருத்தமா இருக்கு. இந்த டைம் அங்க ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுமே எல்லாரும் அவன தான் பார்க்குறாங்க. கூடவே ஹீரோயின் மாஸ்க் வியர் பண்ணிட்டு வந்திருக்கா. "மிஸ்டர் ஹோ உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல" அப்படின்னு டைரக்டர் வந்து பேசுறாங்க. அப்புறம் பக்கத்துல உள்ள ஹீரோயினையும் பார்த்துட்டு, "இது யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இவ என்னோட லவ்வர்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஓ! அப்போ மிஸ்ஸஸ் ஹோவா?" அப்படின்னு ஹீரோயின் கிட்டயே அவங்க நல்லா பேசுறாங்க. அவங்கலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ லூட்டிங் அங்க வரான். "மிஸ்டர் ஹோ நான் உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன்" அப்படின்னு கை குடுக்க போனா, "நான் உன்ன பத்தி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே" அப்படின்னு அவன் பல்ப் குடுக்குறான். எல்லாருமே 2 பேர் போட்டிருக்க டைய தான் பார்க்குறாங்க. 2 பேருமே சேம் பிராண்டோட டை தான் வியர் பண்ணியிருக்காங்க. "நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான் போல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு சிசிக்கும் மைல்டா டவுட் வரும். மேபி ஹீரோக்கு அத பிரசன்ட் பண்ணது ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு அவ நெனைக்கிறா. இல்ல, இல்ல இவன் எவ்ளோ பெரிய ஆளு. இவனுக்கு எப்படி ஹீரோயினலாம் பிடிக்கும்? அப்படிங்கிற மாரி அவ நெனைக்கிறா. பக்கத்துல உள்ள பொண்ண பார்க்கவும் லைட்டா ஃபெமிலியரா தான் தெரியுது. பட் இருந்தாலும் அது ஹீரோயினா இருக்க சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி அவ நெனைச்சுக்கிறா. 2 பேரோட டைய பத்தியுமே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோயினும் இப்போ 2ம் ஒரே பிராண்டோட டையா இருக்கலாம். பட் லெவல் 2மே சேம் கிடையாது. உங்களோட லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம பெயிண்டிங்ஸ் பார்க்க போலாமா?" அப்படின்னு ஹீரோ அங்கருந்து கூட்டு போறா. அப்போ ஹீரோயின் பண்ண பெயிண்டிங் அங்க இருக்கு. ஹீரோ அத பார்த்துட்டு இந்த பெயிண்டிங் அழகா இருக்குன்னு ரசிக்கிறான். "உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்னு இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து பேசுறாங்க. "ஆமா, இது பார்க்க நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இத பண்ணது கூட மிஸ் வென்னன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு அவார்ட் கூட கிடைச்சுச்சுல்ல?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னோட பொண்ணு தான் பண்ணா." அப்படின்னு டக்குன்னு இப்போ சிசி எழுதிட்டு வராங்க. "இவ தான் அத பண்ணது" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? இத இவ தான் பண்ணாளா?" அப்படின்னு ஹீரோ திரும்ப கேட்குறான். "ஆமா, இவ தான் பண்ணா. இத ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கம்ப்ளீட் பண்ணா" அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எப்படி இவன் பச்சையா புழுகுறான் பாரு. அந்த பெயிண்டிங்க பண்ணது நான் தாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க வந்து சிசி பண்ணதுன்னு எப்படி பச்சையா பொய் சொல்லிட்டு இருக்காங்க? அப்படின்னு ஹீரோயினும் அப்பாவ திட்டிட்டு இருக்கா. "மிஸ் வென் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் பண்ணி நான் எந்த வீடியோஸும் பார்த்ததே இல்லையே" அப்படின்னு கேட்டா, "எனக்கு ஷோ ஆஃப் பண்ண பிடிக்காது. ஜஸ்ட் என் ரூம்ல தான் பெயிண்டிங் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "உண்மையாவே இது உன்னோட பெயிண்டிங் தானா?" அப்படின்னு போய் ஹீரோயின் கொஸ்டின் பண்றா. "நான் எதுவும் உங்கள அஃபண்ட் பண்ற மாரி பண்ணிட்டேனா? இது நான் பண்ண பெயிண்டிங் தான். ஏன் இந்த மாரி கொஸ்டின் பண்றீங்க?" அப்படின்னு சிசி கேட்குறா. "இது நீங்க பண்ண பெயிண்டிங் தான்னு நீங்க சொல்றீங்க. உங்க அப்பா கூட இத 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கம்ப்ளீட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் பெயிண்டர் இந்த பெயிண்டிங்க பெயிண்ட் பண்ணும்போது அந்த வீடியோவ எடுத்து லைவா போட்டாங்களே!" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கான வீடியோவே ரிலீஸ் பண்றா. அந்த வீடியோல ஹீரோயின் தான் அந்த பெயிண்டிங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீடியோல உள்ள பொண்ணு வேற மாதிரில இருக்கா. "நீங்க எதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்றா. எல்லாருமே அத பார்க்குறாங்க. ஆமா, இது சிசி கிடையாது. வேற ஒரு பொண்ணு தான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கா. இத சிசி அவளோடதுன்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணுகிட்ட இருந்து பெயிண்டிங்கே திருடியிருக்கா. அப்படின்னு எல்லாரும் இந்த சிசி ரொம்பவே மோசம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அவளுக்கும் இத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. இந்த டைம் ஹீரோ இந்த பொண்ண பார்க்கும்போது உங்க பயாலஜிக்கல் பொண்ணு மாரி தெரியுது.
உங்களோட பயாலஜிக்கல் பொண்ணோட பெயிண்டிங்கே இந்த மாதிரி அடாப்டட் பொண்ண எடுத்துக்க விட்டுருக்கீங்க. அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். அப்போ இந்த சிசி மிஸ்டர் வென்னோட பயாலஜிக்கல் பொண்ணே கிடையாதா? அப்படின்னு இப்ப எல்லாரும் அந்த காசிப் பேசுறாங்க. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. "அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா" அப்படின்னு அப்பா கிட்ட போய் நிக்கிறா. அவரும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு வாய தொறந்தா ஹீரோ ஆஃப் பண்ணிடுறான். நம்ம நெக்ஸ்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகுறத பத்தி பேசணும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பிசினஸ் டீல் கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். அதனால பார்த்து தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மேட்டர எப்படி டீல் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு ஹீரோ கிட்டயே ஒப்பீனியன் கேட்குறாங்க. சிசி இன்னொரு பெர்சனோட பெயிண்டிங்க திருடுனதுனால, இங்க நீல் டவுன் போட்டு அந்த பெர்சன் கிட்ட சாரி கேட்கணும். அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த நாய்க்கிட்ட நான் ஏன் சாரி கேட்கணும்? அப்படிங்கிற மாரி சிசி கோவப்படுறா. என்னது நாயா? அப்படின்னு ஹீரோ முறைக்க, அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அப்பாவ பார்க்குறா. அப்பா என்னால இது பண்ண முடியாது. நீல் டவுன் போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம நீல் டவுன் போட்டு இப்ப சாரி கேட்குறா. ஹீரோயினும் முன்னாடியே தான் நின்னுட்டு இருப்பா. ஹீரோ லாஸ்ட்டா இந்த பெயிண்டிங் நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் பிசினஸ் மேட்டர பத்தி இன்னொரு டைம் பேசலாம். அப்படின்னு ஹீரோயின கூப்பிட்டு அங்கருந்து கிளம்புறான். சிசிக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. எல்லார் முன்னாடியும் நீல் டவுன் போட்டு சாரி சொல்லியிருக்கா. அது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த அவமானம் எனக்கு ஹீரோயினால தான் நடந்துச்சு. அவகிட்ட நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன். அப்படின்னு சிசி நினைக்கிறா. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின பார்த்தா அவ அப்செட்டா இருக்கிற மாரி தெரியுது. என்னாச்சு? நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்ன. நானே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்செட்டா இருக்கியா? அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் என் அப்பாவே எனக்கு கிடையாதுன்னு நான் நெனச்சுக்கிறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்னா அப்பா பண்ண பிஹேவியர் எல்லாமே அவளுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அத நெனச்சுலாம் ஃபீல் பண்ணாத. அவருக்கு உன்னோட அரும தெரியல. பட் எனக்கு தெரியும். நான் உன்ன செரிஷ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அத கேட்டு எமோஷனல் ஆகுறா. என் அப்பா என்ன பத்தி கேர் பண்ணல. என் ஃபியான்சி கேர் பண்ணல. பட் ஹீரோக்கு என்ன கொஞ்ச நாள் தான் தெரியும். பட் அவன் தான் என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு அவன போய் ஹக் பண்றா. நீங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்க குட் பெர்சன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ப்ரீவியஸ் லைஃப்ல நான் பண்ண எல்லாம் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீ இந்த மாதிரி என்கிட்ட ஹேப்பியா பேசிட்டு இருக்க மாட்ட. அப்படின்னு அவன் நினைக்கிறான். சிசியோட அந்த மேட்டர் ரிலீஸ் ஆன பிறகு அவளோட ஹேட்டர்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க. அவ வெளிய போகும்போது அவ மேல பொருள்லாம் தூக்கி வீசுறாங்க. நீ மத்தவங்களோட கிரெடிட்ட உனக்குன்னு எடுத்துக்கிட்ட. உன்னை மாதிரி பர்சன்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்கிறாங்க. அவளாலயும் முடியல. இதுக்கு மேல என்னடா பண்றது? அப்படின்னு இப்போ பிரதர் லூக் கிட்ட ஹெல்ப் கேட்க போறா. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு அவ மேல ப்ளேம தூக்கி போடுறா. அவ என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டா. இந்த பெயிண்டிங் அவ பண்ணியிருந்தாலும் நான் தான் அத ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா. ஏன்னா அவ நியூவா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போறா. அதனால அவளால இந்த அவார்ட் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயிண்டிங்கே என்ன ரிலீஸ் பண்ண சொன்னா. அதனால தான் நான் என்னோட நேம் போட்டு என்னோட பெயிண்டிங்ன்னு நான் ரிலீஸ் பண்ணேன். நான் அவார்ட வின் பண்ண பிறகு என்னோட ஃபேம் வச்சு அவ இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறது தான் அவளோட பிளானு. பட் இப்ப வந்து எல்லாரும் என்ன ப்ளேம் பண்றாங்க. பட் நான் அவளோட ஒர்க்க திருடல. அப்படின்னு அவ அழுதுகிட்டே சொல்றா. இவன் அவ சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்புவான் போல. சரி இந்த மேட்டர இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. எனக்கு என்னமோ ஹீரோயின் அஃபேர் வச்சிருக்கிற மேனு இந்த மிஸ்டர் ஹோவா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு அவ சொல்றா. இம்பாசிபிள் அந்த மேனுக்குலாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயும் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின பத்தி விசாரிக்க சொல்றான். அவளோட ரீசென்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். ஹீரோ இங்க ஒரு பேண்ட கையில வச்சு அத பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் ஓடி போயிட்டு, "இந்த பேண்ட உங்களுக்கு குடுக்க சொல்லி ஒரு பெர்சன் குடுத்தாங்க." அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். இந்த பேண்ட ஆல்ரெடி அந்த பாப்பா வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா. பட் நேத்து என்னால வாங்க முடியாம போயிருச்சு. பட் இன்னைக்கு இது என் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் அத குடுத்து விட்ட பெர்சன பத்தி கேட்டுட்டு இருக்கா. பிரசன்ட்ல ஹீரோ அந்த பேண்ட வச்சு பார்த்துட்டு இருப்பான்ல. அப்போ ஹீரோயினும் வரா. "இந்த பேண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அத பத்தின மெமரீஸ்லாம் இருக்கு. ஸோ அவ வந்து பக்கத்துல உட்கார்றா. "உனக்கு இது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் நர்சிங் ஹோம்ல இருக்கும்போது இதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்." அப்படின்னு சொல்றா. "உனக்கு அந்த மெமரீஸ்லாம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா இருக்கே." அப்படின்ட்டு அவ கூட இருந்த பசங்க நேம் ஒவ்வொருத்தரையா சொல்றா. ஆனா அதுல ஹீரோவ பத்தி மட்டும் சொல்லல. "இவன் நான் அப்பவே கண்டுக்கிட்டதே கிடையாது. இப்போ கூட அவளுக்கு என்ன ஞாபகம் இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ ஃபீல் பண்றான். ஆ அப்புறம் இன்னொரு கிட்டும் இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெர்சன பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ ஹீரோ என்னதான் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, நான் கூட ஒரு டைம் அந்த கிட்டுக்கு கேண்டி குடுத்தேன் அப்படின்னு சொல்ல, கேண்டியா? பட் நான் அத ரிசீவ் பண்ணவே இல்லையே! அப்ப அதுவும் நான் கிடையாதா? அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோயினோட லைஃப்ல ஹீரோ சின்ன வயசுலயே இருந்திருக்கான். பட் அவளுக்கு அது ஞாபகம் இல்ல. ஸோ அது கொஞ்சம் அவனுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நானும் சின்ன வயசுல ரொம்பவே லோன்லியா தான் இருப்பேன். பட் இப்போ பேபி நீ என் கூட இருக்கிறதுனால தான் நான் ஹேப்பியா இருக்கேன்.
அப்புறம் என்கிட்ட ஒண்ணு சொல்றியா? உனக்கு என் மேல கொஞ்சமாவது காதல் இருக்கா? அப்படின்னு அவன் கேட்குறான். இத பத்திலாம் அவ திங்க் பண்ணதே கிடையாது. பட் சடனா கேட்கவும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு ஹீரோயின் கைய பிடிச்சு அத தலைய வச்சு படுத்துருக்கான். அந்த டைம் பட்லர் கால் வருது. அவனும் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு வந்து, இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவ டிஸ்டர்ப் பண்றான். மேடம் நீங்க ஆர்டர் பண்ண இன்விடேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு வேற நேரங்காலமே கிடையாதா? இப்ப தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? அப்படிங்கிற மாரி ஹீரோவும் பார்த்து முறைக்கிறான். அடுத்து ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு மீட் பண்றா. "உன்னோட கார்டன் ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா" அப்படின்னா அவளும் காம்ப்ளிமெண்ட் பண்றா. அப்புறம் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகப்போகுது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்ல, "அப்படியா? யார் கூட? அந்த லூட்டின் கூடவா?" அப்படின்னா அவளுக்குமே அந்த லூட்டிங்க பிடிக்காது போல. "இல்ல அவன் கிடையாது. மிஸ்டர் ஹோ கூட. கண்டிப்பா உனக்கு அந்த பெர்சன பிடிக்கும். நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு அவள என்கேஜ்மெண்ட்க்காக இன்வைட் பண்றா. எங்க லூட்டின் கிட்ட சிசி பேச வரா. "மிஸ்டர் ஹோக்கு என்கேஜ்மெண்ட் ஆகப்போகுது. அதுக்கான இன்விடேஷன் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வந்து காமிக்கிறா. அதுல பொண்ணோட நேம் போட்டிருக்கா. "ஹீரோனோட பேரா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல. அதுல யாரோட நேமுமே போடல" அப்படின்னு அவ சொல்றா. இவங்களுக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. மேபி அது ஹீரோயினா இருக்குமோ அப்படின்ட்டு. இப்ப அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "நான் ஹோ ஃபேமிலிக்கு போணும். அதுக்காக ஒரு அப்பாயின்ட்மென்ட் ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் அங்க தான் இருக்காளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். "நான் ஆல்ரெடி உன்ன செக் பண்ண சொன்னேன்ல. ஹீரோயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா?" அப்படின்னு கேட்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல கரண்ட்டா. பட் லாஸ்ட்டா அவங்கள பார்த்தது ஒரு மால்ல தான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுல மிஸ் பென் அவங்க கூட பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ காமிக்கிறான். அதுல சிசி அவள அறைய போயிருப்பாள்ல. ஸோ அத பார்த்துட்டு இப்ப அவ மேல கோவப்படுறான். "நீ என்கிட்ட ஃபோட்டோ தானே காமிச்ச. அவள நேர்ல மீட் பண்ணத பத்தி சொல்லவே இல்ல" அப்படின்னு அவன் கேட்க, "சாரி நான் இத வேணும்னு மறைக்கல. நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்னு சொல்றா. "ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல" அப்படின்னு அவன் கோவப்படுறான். அந்த பாடிகார்டோட ஸ்கில் நல்லா இருக்கும்ல. அத வச்சுமே இவனுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மாரி ஸ்ட்ராங்கான பாடிகார்ட் வைக்கணும்னா பெரிய குடும்பமா தான் இருக்க முடியும். மேபி மிஸ்டர் ஹூ தான் இவளுக்கு பேக்ல இருந்து எல்லாம் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி அவன் யோசிக்கிறான். இந்த டைம் அசிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து ஹோ ஃபேமிலிலேருந்து அப்பாயின்ட்மென்ட் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் கோவப்படுறான். எங்க ஹீரோயின் வெளிய கிளம்பிட்டு இருக்கா. "எங்க போற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். நான் உன்கிட்ட சொன்னேன்ல நர்சிங் ஹோம் பத்தி. அங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட தான் பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ "நானும் உன் கூட வரேனே" அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அவன் நர்சிங் ஹோம்லேருந்து படிச்சுட்டு போய் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். அந்த நர்சிங் ஹோம்க்காக டொனேஷன் வாங்குறது, அப்புறம் அந்த ஹோம இன்னும் டெவலப் பண்றதுக்காக தான் இப்போ அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கான டொனேஷன் பத்தி பேசுறதுக்காக தான் ஹீரோயினையும் கூப்பிட்டுருப்பான். ஸோ, இப்போ அவகிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, அவளும் இந்த பிளான்லாம் பார்த்துட்டு "சூப்பரா போட்டிருக்கப்பா" அப்படின்னு சொல்ல, "ஆமா, அதுக்கு நான் என்ன சொல்றது? நான் க்ரோ அப் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும்" அப்படின்னு அவன் சொல்றான். "உன்னையும் பார்க்க சின்ன வயசுல பார்த்த மாதிரிலாம் இல்ல. இப்போ நீ வளர்ந்து ரொம்ப பிரிட்டியா இருக்க" அப்படின்னு அவள பாராட்டுறான். ஹீரோ வேற பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். "என்ன இவன் பிரிட்டின்லாம் சொல்றானே" அப்படின்னு போய் ஹீரோயின பார்த்து, "பேபி கொஞ்சம் தண்ணி குடி" அப்படின்னு தண்ணி எடுத்து குடுக்குறான். "பேபியா? இது யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது மிஸ்டர் ஹோ. நானும் இவனும் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? அப்போ நீ லூட்டிங்க மேரேஜ் பண்ணிக்க போறது இல்லையா?" அப்படின்னு கேட்டா, "நான் அவன ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான். நீங்க பக்காவான ஜோடியா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த சந்தோஷத்துல டொனேஷனுக்கு 20,000,000 பே பண்றேன்னு சொல்றான். அவனும் ஹாப்பி. ஸோ அவனும் "இப்ப நான் கிளம்புறேன். சாட்டர்டே மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக போறான். இந்த டைம் ஹீரோக்கு கால் வருது. அதனால ஹீரோயின கார்ல போய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். லூட்டிங் வர ஹீரோயின் தேடிட்டு இருப்பான்ல. இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் இப்ப எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவனும் இப்ப நேரா அங்க கிளம்பி போறான். அங்க ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஹீரோ அங்கருந்து வெளிய போறான். இவன் எப்படி இங்க வந்தான்? இங்க தானே ஹீரோயின் இருக்கிறதா சொன்னேன். அப்போ 2 பேரும் ஒரே பிளேஸ்ல இருக்காங்கன்னா, மீட் பண்ணியிருப்பாங்களோ? அப்படிங்கிற மாரி அவன் யோசிக்கிறான். இப்போ உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினும் இல்ல. அதனால அங்க உள்ள சர்வன்ட்ட ஃபோட்டோவ காமிச்சு கேட்குறான். "இந்த பொண்ண பார்த்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்றான். சரி, அப்போ இந்த பர்சன் கூடயா போனா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபோட்டோ காமிச்சு கேட்குறான். ஹீரோயின் போகும்போது ஃப்ரெண்டு கூட வெளிய போயிருப்பா. அதனால சர்வன்ட்டும் "இல்ல இவங்க கூட வரல" அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்போ வேற யார் தான் அவளுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றா? அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "இன்னைக்கு நைட்டு லூ ஃபேமிலிக்கு வா. அப்பதான் உன்னோட லவ் லெட்டர்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு அவன் சொல்றான். "உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன கூப்பிடுவ? நான் எதுக்கு உன்ன பார்க்க வரணும்?" அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. அவன் நம்பர மாத்தி கால் பண்ணதுனால தான் ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணியிருப்பா. அப்புறம் அவன் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனும் கால கட் பண்ணிட்டான். ஹீரோயினும் கோவத்துல நிக்கிறா. இப்போ இங்க ஹீரோ வந்திருப்பான். எல்லாத்தையும் கேட்டுருப்பான். "நீ அவனுக்கு லவ் லெட்டர்ஸ்லாம் எழுதுனியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் "ஆமா, சின்ன வயசுல எழுதினேன்ப்பா" அப்படின்னு சொல்றா. அவனுக்கு கொஞ்சம் ஜெலசியா தான் இருக்கு. "அப்போ எனக்கும் லெட்டர் எழுதி தருவியா?" அப்படின்னு கேட்டா,
கண்டிப்பா எழுதி தருவேன். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு நான் நெறைய எழுதி தருவேன் அப்படின்னு சொல்றா. அத கேட்டு ஹீரோ ஹாப்பி ஆயிட்டான். சரி அவன கிராண்ட் ஹோட்டலுக்கு வர சொல்லு. நீ போக வேண்டாம். பாடிகார்ட் அனுப்பி அந்த லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் அவன் கைய வெட்டிறலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் டெரரா தான்ப்பா பேசுறான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. அதே மாதிரி இப்போ லூட்டிங் கால் பண்ணி கிராண்ட் ஹோட்டலுக்கு வர சொல்றா. எனக்கு தான் தெரியுமே! கண்டிப்பா அவ என் பின்னாடி தான் வருவா. என்ன விட்டு அவ எங்க போக போறா? அப்படின்னு இவனும் கெத்தா போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். பார்த்தா அங்க பாடிகார்டு வந்திருக்கா. "நீ இங்க என்ன பண்ற? நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு கேட்டா, அவ டைரக்ட்டா வந்து லெட்டர்ஸ் எடுக்க போறா. அத தடுக்க வந்தா இப்ப கால்லயே ஒரு கிக் விட்டுட்டு, லெட்டர்ஸ மட்டும் எடுத்துட்டு அவ கிளம்பிட்டா. இவனுக்கு கால்ல அடி பலமா பட்டுருச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு போயிட்டான். ஹீரோயினுக்கு பவர்ஃபுல்லா யாரோ பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. யாருன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியல. ஹீரோயின் என்கேஜ்மென்ட்‌க்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. பாடிகார்டு வந்து லெட்டர்ஸ் குடுக்க, "இதெல்லாம் குப்பை தான்" அப்படின்னு டஸ்ட்பின்ல போட்டுட்டு என்கேஜ்மென்ட்‌க்கு ரெடி ஆயிட்டா. என்கேஜ்மென்ட் ஃபங்ஷன்ல எல்லாருமே ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ லவ் பண்றான்னா கண்டிப்பா ஸ்பெஷலான பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின இப்ப வெல்கம் பண்ணவும் அவளும் வரா. ஆனா இப்பவுமே மாஸ்க் வியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அவளோட காஸ்டியூம பார்த்துட்டு எல்லாருமே பேசுறாங்க. ட்ரெடிஷனல் லுக்க தான் அவ ட்ரை பண்ணியிருப்பா. பார்ட்டிய இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பெர்சன் இருக்கான். அவனோட நேம் மிஸ்டர் மோ. இப்ப அவன் ஹீரோ பார்த்து, "என்ன என்கேஜ்மென்ட் பண்ணிட்டு பிசினஸ டெவலப் பண்ணலான்னு பார்க்கியா?" அப்படின்னு கேட்க, "உனக்கு என்ன தெரியும்? நான் ட்ரெடிஷனல் ஸ்டைல ப்ரமோட் பண்றேன். உன்கிட்ட என்ன ரஸ்டிக் காப்பர் ஸ்மெல் அடிக்கி" அப்படின்னு அவன கலாய்க்கிறான். "டேய் ஓவரா பண்ணாதடா" அப்படின்னு இப்ப ஹீரோயின்ட்டயும் பார்த்து பேசுறான். "ஹலோ சிஸ்டர்" அப்படின்னு அவள கங்கிராச்சுலேட் பண்ண, அவளோட கண்ணு மட்டும் தான் இவனுக்கு தெரியுது. ஆனா, அந்த கண்ண பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபெமிலியாரிட்டி அவனுக்கு ஃபீல் ஆகுது. கை குடுத்தான்ல, டக்குனு ஹீரோ கைய வாங்கி அத தொடச்சுலாம் விடுறான். "டேய்! இருந்தாலும் நீ பண்றதெல்லாம் ஓவரா தான் இருக்கு" அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் அங்க லூட்டிங் வரான். லூட்டிங் நொண்டி நொண்டி தான் வரான். ஸ்டிக்லாம் கையில வச்சிருக்கான். எல்லாருமே அவன பார்த்துட்டு, "இவனுக்கு என்னாச்சு? கால்ல காயம் பட்டுருக்கு. இருந்தாலும் மிஸ்டர் ஹோவோட பார்ட்டிக்கு வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வரான் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "உங்க கன்சர்னுக்கெல்லாம் தேங்க்ஸு. எனக்கு ஜஸ்ட் சின்ன காயம் தான்" அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஹீரோ வந்து கங்கிராச்சுலேட் பண்றான். "உங்களுக்கு காயம் பட்டிருந்தாலும் என்னோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி காயம் பட்டுச்சு?" அப்படின்னு கேட்டா, "இது ஜஸ்ட் சின்ன காயம் தான்" அப்படின்னு அவனும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனோட ட்ரெஸ்ஸ பக்கத்துல இருந்து பார்க்கும்போது லூட்டிங்க்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலி இந்த பிராண்ட் கூட இவன் ஒரு டீல் பேசியிருந்திருப்பான். இந்த மாதிரி ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் தான் அந்த டிசைன்லாம் போட்டு குடுத்துருப்பா. இத பத்தி எனக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும் தான் தெரியும். இது எப்படி இவ வியர் பண்ணியிருக்கா? அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் "நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "உங்க ஃபியான்சி எப்பவுமே மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல, அதான் உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணேன். மேபி ரொம்ப அக்லியா இருப்பாங்களோ, அதனால தான் ஃபேஸ கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு அவன் கேட்க, "பேசும்போது வாய பார்த்து பேசு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இந்த டைம், "மிஸ்டர் லுக் என் ஃபேஸ பார்க்கணும்னு தோணுதா?" அப்படின்னு கேட்க, அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்றா. அவனுக்கு லைட்டா டவுட் இருந்தது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஹீரோயின் தான். அத பார்த்து அவன் சர்ப்ரைஸ் ஆயிட்டான். பார்ட்டிக்கு வந்த கொஞ்சம் பேருக்குமே இதான் லூட்டிங்கோட ஃபியான்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. லூட்டிங் தான் அவன் மேல கேரிங்கே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவள கண்டுக்கல. அதுக்கு பதிலா சிசி கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க பெரிய ட்விஸ்ட்டா குடுத்துருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்போ வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்ல அப்படின்னு அவள கூட்டு போறான். மிஸ்டர் மோ ஹீரோயின பார்த்துக்கிட்டே, இவள பார்க்கும்போது ஏதோ ஃபெமிலியர் ஃபீலிங் மாரி தெரியுதே! என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்போ டக்குனு அவனுக்கு ஏதோ தோணுது. உடனே யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபங்ஷன ஸ்டார்ட் பண்றாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லூட்டிங் போயிட்டு ஸ்டாப் பண்றான். மிஸ்டர் ஹோ, அவ என்னோட ஃபியான்சி அப்படின்னு அவன் சொல்ல, இவ உன்னோட ஃபியான்சின்னா அப்போ உன் பக்கத்துல நிக்கிற சிசி யாரு? அப்படின்னு கேட்க, அவ என் கம்பெனியோட ஆர்டிஸ்ட். அதனால அவ எனக்கு ஹெல்ப் பண்றா. நீங்க என்ன பத்தி தப்பா பேசுறீங்க. என்ன டிஃபேம் பண்றீங்க. இதுக்காக நான் உங்க மேல கேஸ் கூட போடுவேன். அப்படின்லாம் அவன் சொல்றான். ஓகே, நீங்க டிஃபமேஷன் பத்தி தான் பேசுறீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் ப்ரொஃபஷனல் தான் என்ன? சரி, அப்போ உங்க ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் பார்ப்போமா? அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விடுறான். அந்த வீடியோல 2 பேருமே பெட்ல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி! இவன் உண்மையாவே சீட் பண்ணியிருக்கான்ப்பா. இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இவ்ளோ வாய் பேசிட்டு இருந்தானா? சிசி கூட உண்மையாவே அவனுக்கு அஃபேர் இருந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல சீட் பண்ணது லூட்டிங் தான். அப்படின்னு எல்லாரும் அவன சீப்பா பேசுறாங்க. ஆனா, அதெல்லாம் அவனுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஹீரோயின பார்த்துட்டு, "இது ஜஸ்ட் பிசிக்கல் திங்ஸ் தான். என் மனசுல நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, உன்னால இந்த சின்ன விஷயத்த கூட டாலரேட் பண்ண முடியாதா?" அப்படின்னு ஹீரோயின அவன் ப்ளேம் பண்றான்.
இவன் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கான். சீட் பண்ண பிறகு எப்படி அந்த பொண்ணு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினுக்காக பேசுறாங்க. ஹீரோயினும் அவனை கண்டுக்காம ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவளுக்கு போட்டு விட்டான். அடுத்து ஹீரோக்கு போட போகும்போது மறுபடியும் ஸ்டாப் பண்றதுக்காக வரான். ஹீரோ அவனுக்கு ஒரே டிக் விட்டுட்டு இவனை வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்னு இப்போ ரிங்க மாத்திக்கிறாங்க. 2 பேரும் இப்போ அஃபிஷியலி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. வெளியே போன லூட்டிங் தான் செம காண்டில் இருக்கான். கோவப்படாத, காம் டவுன் ஆரு அப்படின்னு சொன்னா எப்படி கோவப்படாம இருக்குது? 2 பேரையும் என்ன அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. இவங்கள ரிவெஞ்ச் எடுக்காம என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ சிசியோ ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னன்னு கேட்கும்போது நியூவா நம்ம ஒரு ட்ராமா ஷூட் பண்ண போறோம்ல. அந்த ட்ராமாக்கு இன்னும் சப்போர்ட்டிங் ரோல் ஃபிக்ஸ் ஆகல. அதுல ஹீரோயின் ஆக்ட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? நம்ம டேரக்டர் சாங்க வச்சு பேச வைக்கலாம். அப்போ அவ உள்ள வந்தான்னா அவகிட்ட நம்மளோட ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ட்டு இவ ஐடியா கொடுக்குறா. அது அவனுக்கும் ஓகேவா இருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல. அதுல ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்றா. நீ ஹாப்பியா இருக்க ஓகே. இதை விட உன்னை ஹாப்பியா இருக்கட்டா அப்படின்னு இப்போ ரூமுக்கு கூப்பிட்டு போறான். டோரை ஓப்பன் பண்ணா பெட்ல டெக்கரேஷன்லாம் பலமா பண்ணியிருக்காங்க. இது என்ன வெட்டிங் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறா. இல்ல இல்ல, மிஸ்டர் ஹோ ஒரு ஜென்டில்மேன், அதனால என்ன ஃபோர்ஸ் பண்ணலாம் மாட்டாங்க அப்படின்னு அவளும் நினைக்கிறா. இந்த டைம் ஹீரோ இதெல்லாம் ஒரு கனவு, நீ முழிச்சு பார்க்கும்போது இங்க எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றான். எனது கனவா? இல்ல இது ரியல், நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ இன்னைக்கு தூங்குறத நான் பார்க்கணும். நீ தூங்குன பிறகு நான் இங்கேருந்து போயிடுவேன். நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இங்க நான் இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு அவன் சொல்றான். கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் தெரியுது. அவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான். இது ஒரு சின்ன மேட்டர் தானே, பண்ணா என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு இப்போ நைட் ட்ரெஸ் போட்டு வந்து பெட்டில் போய் படுத்துக்கிறா. ஹீரோவே வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு கடகடன்னு அவ தூங்க போயிட்டா. அடுத்ததும் அவன் டக்குன்னு தூங்கிட்டான். ஹீரோவும் அவ தூங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கான். தூங்குன பிறகு அவளை கிஸ் பண்ணிட்டான். அவன் கிளம்பிட்டான். எங்க ஹீரோயின் தூக்கத்திலே அவளுக்கு கனவு வருது. அந்த கனவுல ப்ரீவியஸ் லைஃப்ல ஹீரோயினை கெட்டி போட்டு வச்சிருந்திருப்பான்ல, அந்த சீனெல்லாம் அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. என்ன இந்த மாதிரி மோசமான கனவு வருது? ரொம்பவே பெயினா இருந்தது. எனக்கே இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. எல்லாம் ஜஸ்ட் கனவு தானே, இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு ஃப்ரெஷ் அப் பண்ண போறா. அங்க போய் கண்ணாடியை பார்த்தா அவ கழுத்து ஃபுல்லா மார்க்கா இருக்கு. உடனே ஹீரோ கிட்ட ஓடி போறா. என்னாச்சு அப்படின்னு ஹீரோவும் கேக்குறான். என் கழுத்தை பத்தியா எவ்வளோ மார்க் இருக்கு, நைட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச வரா. இவ கண்டுபிடிச்சிட்டாளோ, தெரிஞ்சா என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணிடுவாளோ அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். பட்லரும் மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஹீரோயின் எனக்கு நிறைய மார்க்ஸ் இருக்கு, உனக்கும் இதே மாதிரி கொசு கடிச்சிச்சா, இங்க பாரு நிறைய மார்க் இருக்கு, பார்க்கும்போது மேபி இது பாய்சனஸ் கொசுவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ பேசுறா. இதை கூட கண்டுபிடிக்க முடியாத தத்தியா இருக்காங்களே அப்படின்னு பட்லர் பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை கண்டுபிடிக்கல அப்படின்னு ஹீரோவும் உனக்கு எதுவும் பெயினா இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றா. அதனால இப்போ க்ரீம் எடுத்துட்டு வர சொல்றான். நான் வில்லாவை ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு இப்போ க்ரீம் எடுத்து அவளுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் அம்மாவோட கல்லறைக்கு 2 பேருமே போறாங்க. அம்மா இதான் மிஸ்டர் ஹோ, எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. என்னை இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் இப்போலாம் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறதே கிடையாது. என்னை இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க மட்டும் இப்போ இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என் கல்யாணத்துல நான் தனியா தான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. ஹீரோ அதை கேட்டுட்டு நீ கவலைப்படாத, உன் அம்மாவோட ஃபேமிலியை நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம அவங்களோட பிளெஸிங் கூட தான் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்டு ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா உங்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் உனக்காக அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் ஹீரோனும் ஆர்ட் மியூசியமுக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால நீ தனியா வீட்டுக்கு போ, அப்புறம் நான் லேட்டர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கிளம்புறா. அவ அங்க பெயிண்டிங் பண்றதுக்காக தான் போயிருக்கா. கூடவே பாடி கார்டும் இருப்பா. ஹீரோயின் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பர்சன் அவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அத பாடி கார்டு பார்த்தா அவனை பிடிச்சி விசாரிக்கிறா. நீ யாரு, எதுக்காக போட்டோ எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு டைரக்டர். நீங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க. உங்களுக்கு மூவிஸ்ல ஆக்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கா? நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட பெயிண்டிங் வேலையையும் நீங்க ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேம் அதிகமா கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுறான். ஹீரோயினுக்கு ஆக்டிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் அவன் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றான். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும். அப்படிங்கிற மாரி தான் சொல்றான். ஸோ வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த டைரக்டர பத்தி ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோக்கும் அந்த டைரக்டர பத்தி தெரிஞ்சிருக்கு. "உனக்கு அவர தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, சில ஹிட்டான படம்லாம் குடுத்துருக்கான்" அப்படின்னு அவன் சொல்றான். "அவங்க என்ன ஆக்டிங்காக கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கும் அதில விருப்பம் இல்ல. "அத எதுக்கு பண்ணிக்கிட்டு? நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு" அப்படின்னு ஹீரோ கேட்குறான்.
அது ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் தான். கொஞ்ச நாள் தான் ஷூட் இருக்கும். அப்புறம் நான் அவன்கிட்ட தானே வரப்போறேன். அப்படின்னு ஹீரோ கன்வின்ஸ் பண்றா. ஹீரோவுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால ஓகே அப்படின்னு அலோவ் பண்றான். ஹீரோயின் இந்த டைம் உங்களோட மைண்ட்ல நான் எந்த மாதிரியான பெர்சன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ நீ தான் பர்ஃபெக்ட். உன் கூட என்னால யாரையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி உன்னோட மைண்ட்ல நான் எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு கேட்டா, நீங்க ஜென்டில்மேன் ரொம்பவே கைண்டா ஹம்பிளான பர்சன். உங்களை மாதிரி செஞ்சுரியில ஒருத்தங்க தான் பிறப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு ஹீரோயின் பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருப்பா. பின்னாடி இருந்துட்டு பட்லர், மேடம் இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவங்க சொல்ற பெர்சனுக்கும் ஹீரோக்கும் ஒரு சம்மந்தம் கூட இல்லையே! அப்படின்னு அவன் கவுண்டர் குடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதுனால ஒன் டே ஏர்லியராவே வர சொல்லிட்டாங்க அந்த பிளேஸ்க்கு. அத கேட்டு ஹீரோவும் அப்செட் ஆகுறான். புதுசா பிரைடான பொண்ணு உடனே ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிக்கிறது தப்பு இல்லையா? இது கூட உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவப்படுறான். நமக்கு ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க சரியா? நான் ஒர்க்குக்கு போயிட்டு டெய்லி வீடியோ கால் பண்ணுவேன். அதனால நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோவும் இந்த லைஃப்ல நீ என்ன பண்ண ஆசைப்பட்டாலும் சரி, நான் அதுக்கு உனக்கு எந்த தடையுமே சொல்ல மாட்டேன். அப்படின்னு அவள அனுப்புறான். ஹீரோயின ஷூட்டிங் அனுப்பும்போது ஹீரோயின் கூட பாடி கார்டும் தான் போயிருப்பாங்க. அந்த பிளேஸ்ல இப்போ சிசியையும் காமிக்கிறாங்க. சிசி அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றா. அவ அங்க வந்ததுமே செட்ட லைவ்ல காமிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்குன்னு ஆடியன்ஸ், ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட இந்த செட் எப்படி இருக்கு பாருங்க. டைரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவெல்லாம் காமிச்சிட்டு இருப்பா. ஹீரோயின பார்த்ததும் டைரக்டர் வெல்கம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அவ இதில தான் ஆக்ட் பண்ண போறா. அதனால எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டே என்னோட கண்டிஷன் சொல்லிடுறேன். லூ ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஹோ ஃபேமிலியா இருந்தாலும் சரி, யாரும் என்னோட செட்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. சரிதானே? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் மத்தவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படின்னு அவ சொல்றா. அடுத்து சிசிய பார்த்து வார்ன் பண்றாங்க. உனக்கு தனியாலாம் சொல்ல முடியாது. சொன்னது கேட்டதுல, இது என்னோட செட்டு. இங்க யாராலயும் பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னு அவகிட்டயும் சொல்றாங்க. 30 மினிட்ஸ் எல்லாரும் பிரேக் எடுத்துக்கங்க. அப்புறம் மீட்டிங்ல பார்க்கலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறாரு. சிசி வந்ததே பிரச்சனை பண்றதுக்காக தானே. அதனால ஹீரோயின்ட்ட மிஸ்டர் ஹோ உன்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டதுனால நீ அவரோட ஃபியான்சி. நீ பெரிய ஆளுன்னு நெனச்சுக்காத. சீக்கிரமே அவன் உன்ன கழட்டி விட்டு போயிருவான். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. ஹீரோயினும் அவள கண்டுக்காத மாதிரி இந்த கொசு தொல்லலாம் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்றா. ஏய் அப்படின்னு சண்டைக்கு போனா, இப்ப பாடி கார்ட பார்த்ததும் பயந்து ஓடிர்றா. அந்த பிளேஸ்க்கு இப்ப ஹீரோ அவள பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஹீரோ பார்த்துன்னு போய் ஹக் பண்றா. "என்ன மிஸ் பண்ணியா? என் பின்னாடியே வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்க, "ஆமா செட்லாம் உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு புடிச்சிருக்கா? எல்லாம் செட் ஆச்சான்னு பார்க்க தான் வந்தேன். அப்புறம் உன்ன யாரையுமே புல்லி பண்ண விடக்கூடாது சரியா?" அப்படின்லாம் ஹீரோ சொல்றான். "அதெல்லாம் எதுவும் நடக்காது. அதான் சிஸ்டர் என் கூடவே இருக்காங்கல்ல" அப்படின்னு பாடிகார்ட சொல்றா. அப்புறம் ஹீரோவும் அங்க உள்ள எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாரும் அத போய் கலெக்ட் பண்ண போறாங்க. ஹீரோயின்ட்டயும் இப்ப பாய் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இங்க எல்லாரும் மிஸ்டர் ஹோ வந்து அவங்க ஃபியான்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி குடுக்குறாங்க. ஆனா மிஸ்டர் லூ வரவே இல்லையே! அப்படிங்கிற மாரி பேச, அது எப்படி வருவாங்க? ரியல் ஃபியான்சிக்காக மிஸ்டர் ஹோ வந்திருக்காங்க. மிஸ்ட்ரஸ்க்காக எப்படி மிஸ்டர் லூ வர முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்க நக்கலா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு சிசி இரிட்டேட் ஆகுறா. அந்த டைம் ஒரு ஆக்டர சுத்தி நெறைய கேங்கே நிக்கிறாங்க. ஹீரோயின் அது யாரு? இவன பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்லாம் கேட்குறா. அப்போ பாடி கார்டும் உங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு மிஸ்டர் மோன்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களோட பிரதர் தான் இது. இந்த மூவில அவங்க தான் லீட் ரோல் பண்றாங்க. அவங்களோட நேம் மோலிங்க அப்படின்னு பாடிகார்ட் சொல்றா. இப்ப அவனும் அங்கருந்து வரும்போது ஹீரோயின பார்க்குறான். "நீ தான் டைரக்டர் புதுசா சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட்டா?" அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. ஆனா அவன் பேச்சுல பொலைட்னஸ்லாம் தெர்ல. ஷூட்டிங் நடக்கும்போது இது உன் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் ஒழுங்கா ஆக்ட் பண்ணணும். என்னோட சீன்லலாம் வந்து எதுவும் மெஸ் அப் பண்ணக்கூடாது சரியா? அப்படிங்கிற மாரி அவட்ட சொல்லிட்டு போறான். ஹீரோயின் குடுத்த சீன்ல மோலியும் கூட ஆக்ட் பண்ற மாதிரி சீன் இருக்கு. ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அவனோட ரூமுக்கு போறா. 2 பேரும் அந்த சீன ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வர சிசி அத வீடியோ எடுக்குறா. என் நேம மட்டும் டேமேஜ் பண்ணல. நீ மிஸ்டர் ஹோவ சீட் பண்றன்னு நான் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். அப்போ நீ எப்படி எல்லார் முன்னாடி வரேன்னு பார்க்கலாம். அப்படின்னு இப்ப அத வீடியோ எடுக்குறா. அது ஒரு இன்டிமேட் சீன் மாரி தான் இருக்கும். ஸோ அத ஃபுல்லா வீடியோ எடுத்து அத அவளோட பேஜ்ல அப்லோட் பண்றா. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுல மோலிங்கும் சிசியும் தான் ஆக்ட் பண்றாங்க. நம்மளோட ஆட்கள அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு குட்டி ஷாட் தான். அத ஆக்ட் பண்ணிட்டு வந்தது மோலிங். சீன் எப்படி வந்திருக்குன்னு கேட்குறான். நான் ஹேண்ட்ஸமா தெர்றேனா? அப்படின்னு கேட்க, சூப்பரா வந்திருக்கு. நான் செலக்ட் பண்ண ஆக்டராச்சே நீ அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. நீங்க செகண்ட் லீடெல்லாம் கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த சிசி பொண்ண எதுக்கு சூஸ் பண்ணீங்க? அவளுக்கு ஆக்டிங் வர மாட்டேங்கு, ஒரு மண்ணு வர மாட்டேங்கு. ஒரு டயலாக்க கூட ஒழுங்கா டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாளே! அப்படிங்கிற மாதிரி அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன பண்றது? அது ப்ரொடியூசரோட சாய்ஸு. வேற வழி இல்லாம தான் நான் அவள போட்டுருக்கேன்.
அவள எதுவும் அஃபெண்ட் பண்ற மாரி பண்ணிக்காத அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. சரின்னு அவன் ரெஸ்ட் எடுக்க போறான். அப்போ ஹீரோயின் ஒரு சீன பத்தி டைரக்டர்ட்ட பேச வரா. டைரக்டரும் நான் பிஸியா இருக்கேன். அதனால மோலிங் இத கொஞ்சம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதனால 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சீன பத்தி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பார்த்ததும் சிசிக்கு அடுத்த பிளான் வருது. இத லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஹாய் பேபீஸ்! இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் காமிக்க போறேன். கொஞ்சம் தான் காமிக்க முடியும். இல்லன்னா டைரக்டர் கோவப்பட்டுருவாங்க சரியா? அப்படின்னு ஹீரோயினும் மோலிங்கும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அததான் காமிக்கிறா. அத பார்த்துட்டு சிசியோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? டைரக்ட்டா ஹீரோயின தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோயின் என்ன மிஸ்டர் ஹோ சீட் பண்றாளா? மோலியும் கூட அவளுக்கு என்ன வேல? அப்படின்னு எல்லாரும் ஹீரோயின அட்டாக் பண்றாங்க. ஹீரோவும் அந்த வீடியோவ பார்க்குறான். அத பார்த்து அவனுக்குமே கோவம் வருது. ஹீரோயின் இந்த மாதிரி இன்னொரு பர்சன் கூட க்ளோஸா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. உடனே செட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். இங்க மோலிங் உண்மையாவே சீன தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இதுல அந்த பர்சன் மேல உனக்கு டீப்பான ஃபீலிங் இருக்கு. பட் அது காதல் கிடையாது. அததான் நீ கரெக்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்ல, "ஓ! அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட்டா கேட்டுட்டு இருக்கா. இவளோட எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருக்கும். இவ என் சின்ன வயசு நீஸ் மாதிரியே இருக்கா அப்படின்னு தலைய தடவி குடுக்குறான். "ஏய்! எதுக்கு என் தலையில கை வச்ச? என் முடியெல்லாம் கழச்சி விட்டுறாத" அப்படின்னு தலைய ஹீரோயின் சரி பண்றா. அங்க அப்போ ஹீரோவும் வந்திருப்பான். "ஏய்! நீ என்ன பார்க்க தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேச போறா. ஆனா அவன் கோவத்திலேயே நிக்கிறான். "வா நம்ம போலாம்" அப்படின்னு மோலிங்க பார்த்து முறைச்சுக்கிட்டே ஹீரோன அங்கேருந்து கூட்டு போறான். மிஸ்டர் ஹோக் என்னாச்சு? மோலிங்க அப்படி பார்த்து முறைச்சிட்டு போறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. இங்க ஹீரோன கூட்டு வந்ததும், "உனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா எனக்கு இங்க பிடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. ஹீரோ அத தப்பா மீன் பண்ணிக்கிறான். "உனக்கு மோலிங்க பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டா, அவளும் ஆமான்னு சொல்றா. அவன் ஒரு பெரிய ஆக்டர். இருந்தாலும் என்னோட ஆக்டிங்க ரெகக்னைஸ் பண்ணி எனக்காக உட்காந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்றாங்க. அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா ஹீரோ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஏன் என்னோட பேபி எப்பவுமே அடுத்த பர்சன் ஈஸியா லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறா? என்ன மட்டும் லைக் பண்ண மாட்டேங்கிறா? ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த மாதிரி தான் நான் மறுபடியும் இவள கட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே அடைக்கணுமா? அப்படின்லாம் நினைக்கிறா. ஹீரோயினும் இவன் ஏன் அமைதியா இருக்கான்? அப்படின்னு கைய பிடிக்கிறா. என்னாச்சு? அப்படின்னு கேட்டா, அவனும் கைய தட்டி விட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா, இவ மறுபடியும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சுருவா அப்படின்னு ஹீரோக்கு பயமா இருக்கு. கைய தட்டி விட்டதுனால ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. மிஸ்டர் ஹோக் என்ன பிடிக்கலையா? அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, அப்ப மேரேஜையும் கேன்சல் பண்ணிருவாங்களா? நான் இனி யாருக்குமே தேவையில்ல அப்படிதானே? எல்லாருமே என்ன வெறுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு நீ அவன் கூட பழகுறது பிடிக்கல அப்படின்னு பக்கத்துல வர, ஹீரோவுக்கு இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவ என்னோட ரியல் ஃபேஸ பார்த்த பிறகு கண்டிப்பா என்கிட்ட வரமாட்டா அப்படின்னு அவன் பயப்படுறான். ஆனா ஹீரோயின் இப்ப போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் கூட ஒரு செகண்ட் பயந்துட்டேன். நீங்க என்னதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. இனி நான் உங்களுக்கு தேவையில்லன்னு நெனச்சு பயந்துட்டேன். அப்படின்னு அவ அழுறா. ஹீரோவும் கண்ண தொடச்சு விடுறான். ஸோ நீங்க ஜெலஸ் ஆயிட்டீங்க. அதனால தானே கோவப்பட்டீங்க. சாரி நான் இனி அவன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்லயே இருப்பேன் சரியா? அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் நான் அவன லைக் பண்றேன்னு சொன்னது அந்த மாதிரி விரும்புறதெல்லாம் கிடையாது. நான் உங்கள தான் லைக் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கும் உன்ன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்புறம் ஹீரோயின் எல்லாம் ஓகே. பட் எப்படி நீங்க கரெக்ட்டா அங்க வந்தீங்க? அப்படின்னு கேட்க, அதுக்கான காரணம் இதான் அப்படின்னு அந்த வீடியோவ எடுத்து காமிக்கிறான். ஆக்சுவலி சிசி அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அவளோட ஓன் அக்கவுண்ட்ல பண்ணியிருக்க மாட்டா. வேற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து தான் போட்டிருக்கா. ஸோ அந்த வீடியோ பார்த்ததும், இதெல்லாம் நம்பாதீங்க உண்மை கிடையாது. நான் மோலின் கிட்ட சீன்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணேன். அது ட்ரெஸ்ஸிங் ரூம் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இதெல்லாம் வேணும்னே என்ன அட்டாக் பண்ற மாரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அததான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இந்த டைம் அவனுக்கு மெசேஜ் வருது கண்டுபிடிச்சாச்சு ஆள் யாருன்னு. அது சீசிங் அண்ட் லூட்டிங்கோட வேலை தான் அப்படின்னு சொன்னதும், அந்த 2 பேரையும் இப்பவே போய் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. இல்ல வெயிட் பண்ணு. நீ கியூட்டான பொண்ணு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு கியூட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா, பட் எனக்கு நீ தான் மோஸ்ட் கியூட்டஸ்ட் அண்ட் இன்னசென்ட்டான பொண்ணு. ஸோ உன்னோட கைய நீ டேர்ட்டி ஆக்கக்கூடாது. இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே. நானும் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறீங்க? அப்படின்னு கேட்க, ஒரு மோசமான ரிவெஞ்ச்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பெர்சன் அவங்க கேர் பண்ற எல்லாத்தையுமே லூஸ் பண்ண வைக்கிறது. லாஸ்ட்ல அவங்க கையில ஒண்ணுமே இல்லாம போற வரைக்கும். அப்படின்னு ஹீரோ சொல்றான். கேட்கறதுக்கு கொடூரமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சிசி தான் அந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவளுமே அத பார்த்து பயப்படுறா. இந்த டைம் டைரக்டர் வந்து கோவமா அவள அடிக்கிறாங்க. டைரக்டர் என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு கேட்டா, அத வேற நான் தனியா சொல்லணுமா?
நான் ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொன்னேன்? இங்க அமைதியா வேலைய மட்டும் தானே பார்க்கணும்னு சொன்னேன். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறாங்க. அவளும் டைரக்ட்டா நான் என்ன பண்ணேன்? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியல. நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்லாம் சொல்றா. இத வேற நான் பொறுமையா உட்காந்து உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நீ பண்ண காரியம் என்னன்னு உனக்கு தெரியாது. இவள உடனே அடிச்சு விரட்டுங்க. நீ என்னோட டீம்ல நீ கிடையாது. அப்படின்னா அவள அங்கருந்து விரட்டி விட்டுர்றாங்க. எல்லாருக்குமே சிசி பண்ண காரியம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோனோட நேம டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி அவ மேல தப்பான அலிகேஷன்லாம் போட்டுருக்கா. அந்த மாதிரி அவளுக்கு அஃபேர்லாம் கிடையாது. இவ தான் சும்மா செட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால இண்டஸ்ட்ரியில அவளுக்கு பேட் நேம் ஆயிருச்சு. டைரக்டரும் அவள மூவில தான் தூக்கிட்டாங்க. அதனால இப்ப அழுதுகிட்டே லூட்டிங்க்கு கால் பண்றா. எங்க லூட்டிங்ன்னு காமிச்சா அவன் வேற ஒரு பொண்ணு கூட பெட்ல படுத்திருக்கான். ஃபோன்ல சிசி அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனோட வீடியோவ நான் தான் ரிலீஸ் பண்ணேங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சுட்டான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. டைரக்டரும் என்ன மூவிய விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு இப்போ ஒர்க் பண்றதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்பாவும் என் மேல கோவத்துல இருக்காங்க. எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாங்க. லாஸ்ட்டா எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அழுதுகிட்டே பேசுறா. சரி நான் ஏதாவது பார்த்து பண்றேன். அப்படின்னு லூட்டிங்கும் சொல்றான். நீ எங்க இருக்க சொல்லு. நான் உன்ன வந்து பார்க்க வரேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி சிசி கேட்குறா. அவன் தான் பெட்ல வேற ஒரு பொண்ணு கூட இருக்கானே. நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அதான் இந்த மேட்டர ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு தொல்ல பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி அவன் இப்ப கோவப்படுறான். இந்த டைம் பக்கத்துல படுத்திருந்த பொண்ணு, "நீ யார்ட்ட பேசுற?" அப்படின்னு கேட்குறா. அந்த சவுண்டு சிசிக்கும் கேட்குது. "உன் பக்கத்துல ஒரு வுமனோட வாய்ஸ் கேட்குது" அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தப்பா கேட்டுருக்கு" அப்படின்னா அவன் கால் கட் பண்ணிடுறான். இப்போ சிசியா அவன பார்க்கறதுக்காக கம்பெனிக்குலாம் போறா. அங்கலாம் அவன பார்க்கவே முடியல. என்னாச்சு? மிந்திலாம் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் உடனே என்ன பார்க்க வருவான். கால் பண்ணா கூட ஒழுங்கா பேச மாட்றான். எதுவும் தப்பா இருக்குதோ? அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறான். அந்த டைம் அவளுக்கு மெசேஜ் வருது. ஹோட்டல்ல லூட்டிங் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் நம்பர். அத பார்த்துட்டு இப்போ கோவமா அவளும் கிளம்புறா. இங்க ஹோட்டலுக்கு வெளியவே 2 பேர் கேமராவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "உனக்கும் இந்த டிப் கிடைச்சுதா?" அப்படின்னு 2 பேருக்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய மேட்டர் மாட்டப் போகுது. அத பத்தி காசிப் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் சிசியும் போறான். மாஸ்க் வியர் பண்ணியிருந்தாலும் அவ தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது சிசி தானே அப்படின்னு இப்ப அவள ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போறாங்க. ரூம்ல லூட்டிங் நான் உன்னை என் அம்மாவ மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு போகப் போறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ஒரு ஆர்ஃபன். உங்க அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல. அதே மாதிரி எங்க அம்மாவும் உன்னை லைக் பண்ணுவாங்க. நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள கிஸ் பண்ண இப்போ சிசி வரா. அவ உன்னோட ஒய்ஃப்னா அப்ப நான் யாரு? அப்படின்னு அவன்கிட்ட வந்து கத்த, இப்போ அவனுக்கு அடிலாம் விழுது. அவனும் அதுல இரிட்டேட் ஆயிடுறான். நீ என்ன பண்ற? இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காத அப்படின்னு அவள திட்டுறான். உனக்காக நான் என்னலாம் பண்ணியிருக்கேன்? உன் கூட இருந்ததுனால தான் அவ என்ன ஃப்ரேம் பண்ணா. எல்லாரும் என் கேரக்டர பத்தி தப்பா பேசினாங்க. இப்போ கூட உன்னால என் ஒர்க்கும் போச்சு அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயின் மேட்டர்ல அது உன்னோட மிஸ்டேக். அவகிட்ட ஜெலஸ் ஆயிட்டு நீ தான் அவள அட்டாக் பண்ண அப்படின்னு சொன்னா, என்னது? அப்போ உனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதா? லாஸ்ட்ல எல்லா பழியும் என் மேல போடுற? அவ சீட்டிங் பண்றான்னு வீடியோ போட சொன்னது யாரு? அதுல நீயும் தானே இருக்க? அப்படின்னு கேட்டா, "நீ வாய மூடு. என்ன இந்த மேட்டர்ல இழுக்காத" அப்படின்னு லூட்டிங் சொல்றான். இங்க சண்டை போடுற எல்லாத்தையுமே வெளிய நின்னு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற பொண்ணும் லூட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசுறா. "நீ வாய மூடு. நீ ஒரு மிஸ்ட்ரெஸ்" அப்படின்னு சொன்னா, லவ்வ பொறுத்தவரைக்கும் யாருக்கு காதல் கிடைக்கலையோ அவங்க தான் மிஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு ஈக்குவலா என்னையும் இவங்க லைக் பண்றாங்க. ஸோ நான் ஒண்ணும் மிஸ்ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு திமிரா பேசுறா. சொன்னத கேட்டல்ல, அவ எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கா! ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னு லூட்டிங் சொல்றான். உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். ஈவன் எங்க அப்பா கூட என்ன வீட்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ இங்க இந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்துகிட்டு இருக்க. அதுவும் அவ தான் உனக்கு பெட்டர். நீ அவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா? அப்படின்னு கோவமா இப்ப கத்தி எடுத்து அந்த பொண்ண குத்திர்றா. அவளும் இப்ப வழியில கத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சு என்னாச்சுன்னு இப்ப அவள பார்த்துட்டு இருக்காங்க. சிசி இப்போ மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணதே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இப்போ போலீஸும் வந்து அவள அரெஸ்ட் பண்றாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண சொல்றாங்க. லூட்டிங் கோவமா அவள இழுத்துட்டு போங்க. அவ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு திட்ட, உன்னோட பேர் தான் லூட்டிங். உன்னையும் தேடிட்டு இருந்தோம். உன் மேலயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப அவனையும் தூக்கிட்டு போறாங்க. இந்த ரிவெஞ்ச்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்குறான். அவளும் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்றா. ஷோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அவள கிஸ் பண்றான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் பெட்ரூம்க்கு போறாங்க. உங்களோட கிஸ் நல்லாருக்கு அப்படின்னு சொல்ல, உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து உன்ன கிஸ் பண்றதுக்காக 1000 டைம்ஸ் என் மண்டைக்குள்ளேயே எப்படி உன்ன கிஸ் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவ வாய மூடுறா. இதுக்கே வெட்கப்படுறியா? இன்னும் நெறைய பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னு ஹீரோயின்ட்ட கன்சென்ட் கேட்குறான். அவளும் ஓகேன்னு சொல்ல 2 பேரும் கிஸ் பண்றாங்க. ஹக் பண்ணிட்டு பெட்ல ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயினும் செமையா டயர்ட் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்றா.
சரி நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாமா அப்படின்னு பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் கிஸ் பண்றான். போதும்டா நான் தூங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் தூங்குறா. காலையில முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ படுத்திருப்பான். ஸோ ஒரு லவ்வோட அவன கிஸ் பண்ணிட்டு இப்போ இறங்க போறா. அந்த டைம் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் டேபிள்ல போய் இடிச்சுக்கிறா. அப்போ அவளுக்கு பழைய மெமரீஸும் வர்ற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோ அவள ரூம்ல கட்டி போட்டு வச்சிருப்பான். "ஏன் லூட்டிங்க்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, இன்னும் நீ எதுக்கு என்ன லவ் பண்ணாம இருக்க?" அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோயினும் அதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சுருக்க டீமனா என்னால லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாள்ல. அதெல்லாம் நினைக்கும்போது ஹீரோயினுக்கு அழுகையா வருது. இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு அவளுக்கு பயமாவும் இருக்கு, அழுகையாவும் இருக்கு. இப்போ ஹீரோவும் கண்ணு முழிக்கிறான். "சீக்கிரம் முழிச்சிட்டியா?" அப்படின்னு அவள கேட்க, அவளும் கடகடன்னு கண்ண தொடச்சுட்டு டைரக்டர் கால் பண்ணாங்க. சீக்கிரமே செட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கைய பிடிக்க போறான். அவ டக்குன்னு கைய எடுத்துட்டு, "என்ன தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியல. அவன் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்ட்டு. அந்த டைம் அவனுக்கு கால் வருது. யாருன்னா டைரக்டர் தான் கால் பண்றாங்க. "நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணேன். அவங்க கால் அட்டெண்ட் பண்ணல. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. புதுசா தான் ஸ்டோரிக்கு ஹீரோயின தேட வேண்டியதா இருக்கு. அதனால இன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது" அப்படின்னு டைரக்டர் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயின் இப்ப அவசரமா கிளம்பி வெளிய போறா. அப்போ பாடிகார்டு வந்துட்டு, "மேடம் கிளம்பிட்டீங்களா? கார் எடுக்கவா?" அப்படின்னு கேட்க, "கார்லாம் வேண்டாம். நானே போய்க்கிறேன். அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராத. இன்னொரு டைம் என்ன மேடம்னு கூப்பிடாத." அப்படின்னு ஹீரோயின் அவகிட்டயும் கோவப்பட்டு போறா. ஹீரோயினுக்கு இப்போ வென் ஃபேமிலிக்கும் போக முடியாது. நான் எங்க போறது? ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த டைம் பக்கத்துல ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஒருவேளை ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. வர்றது யாருன்னா மிஸ்டர் மோ. "என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "நீங்க மிஸ்டர் ஹோவோட ஃப்ரெண்டு தானே?" அப்படின்னு அவங்ககிட்டயும் ரூடா தான் கொஞ்சம் பேசுவா. "உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சந்தோஷம்" அப்படின்னு இப்போ அவகிட்ட ஒரு ஃபைல காமிக்கிறான். அத இப்ப பார்த்துட்டு, "இதுக்கெல்லாம் என்ன மீனிங்?" அப்படின்னு கேட்டா, "நான் தான் உன்னோட அங்கிள். உங்க அம்மா தான் என்னோட எல்டர் சிஸ்டர். ஃபைனலி நான் என்னோட நீஸ கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப எனக்கு உண்மையாவே ஃபேமிலி இருக்கா? அப்படின்னு அவ எமோஷனல் ஆகுறா. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஃபேமிலி இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. "சரி இப்பவே என் கூட வீட்டுக்கு வரியா? உன்ன பார்க்கறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலில இன்னும் நெறைய பேர் உன்ன பார்க்க வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் அப்போ ஒண்ணு தோணுது. ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். பட் மோ ஃபேமிலிக்கு போனா அவனால என் பக்கத்துல வர முடியாது. அப்படியே வந்தா கூட மோ ஃபேமிலிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இப்போ ஹீரோயினும் அவங்க கூட போறா. இங்க ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். டைரக்டர் சொன்னத சொல்றதுக்காக. பட் அவ கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. "நான் தான் உன்ன எப்பவுமே ஹீரோயினா ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லியிருக்கேன்ல. நீ எதுக்கு நீங்க போல?" அப்படின்னு பாடிகார்ட் கிட்ட கேட்டா, "மேடம் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஏதோ அழுத மாதிரி இருந்தது. நீங்க ஏதோ அவங்கள புல்லி பண்ணீங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. "இல்லையே, நைட்லாம் நல்லா தான் இருந்தா. சடனா என்ன ஆச்சு?" அப்படின்னு யோசிக்கும்போது, "காலையில கோவமா என்ன டச் பண்ணாத" அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. அத நினைக்கிறா. அப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? ஏன்னா ப்ரீவியஸ் லைஃப்ல ஹீரோயின் எந்த மாரி கோவப்படுவாளோ, அப்படிதான் இப்ப அவளோட ஃபேஷியல் ரியாக்ஷன் இருந்தது. அதனால உடனே ஹீரோயின் எங்க இருக்கா? அப்படின்னு ட்ராக் பண்ண சொல்றான். செக் பண்ணி பார்க்கும்போது அவ மோ ஃபேமிலி மேன்ஷன்ல தான் இருக்காங்கிறது தெரியுது. ஸோ ஹீரோ இப்ப அங்க கிளம்பி போறான். ஹீரோயின இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தும், அவளுக்கு மொத்தம் 5 அங்கிள் போல. ஒவ்வொருத்தரும் தங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. "நீ அப்படியே பார்க்க எங்க அக்கா மாரியே இருக்க" அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. ஹீரோயினுக்கும் இவ்ளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அவளுக்கு தாத்தாவுமே இருக்காங்க. "எங்களோட அப்பா இங்க ஸ்டே பண்றது கிடையாது. அவங்க தனியா இருக்காங்க. உன்னை இன்னொரு நாள் தாத்தாவ பார்க்க கூட்டிட்டு போறேன் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோயினும் தாத்தா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உன்னோட அம்மா இருந்த வரைக்கும் எங்க அப்பாவுக்கு ஃபேவரைட்டே உங்க அம்மா தான். இப்போ பார்க்கறதுக்கு நீயும் உங்க அம்மா மாரி தான் இருக்க. கண்டிப்பா தாத்தாக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்க மோலிங் வரான். அவனும் இங்க ஒன் ஆஃப் த பிரதர் தான். அவன் வந்து ஹீரோயின பார்த்ததும், "நீ இங்க எதுக்கு வந்திருக்க? என்ன பார்க்க தான் வந்தியா?" அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே கேட்குறான். "டேய் நாங்க தான்டா அவள இன்வைட் பண்ணோம்" அப்படின்னு மத்தவங்கலாம் சொல்றாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக வந்திருக்கா? அப்படின்னு கேட்கும்போது தான், "இதான் உன்னோட நீஸ். நம்ம எல்டர் சிஸ்டரோட பொண்ணு. பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம அக்கா மாதிரியே இருக்கால்ல" அப்படிங்கிற மாரி அவங்கலாம் சொல்றாங்க. "நம்ம அக்கா பொண்ணா? இது எப்படி பாசிபிள்?" அப்படிங்கிற மாரி அவன் ஆச்சரியப்படுறான். அவன் இதுல கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிட்டான் தான். "என்னடா பேசுற? அது என்ன இம்பாசிபிள் மாரி பேசுற? பாரேன் அப்படியே நம்ம அக்கா மாரி தானே இருக்கா" அப்படிங்கிற மாரி மத்தவங்கலாம் பேசுறாங்க. ஆனா அவனுக்கு மட்டும் ஹாப்பியாவே இல்ல. "நீ அவன் சொல்றதெல்லாம் பெருசா கண்டுக்காத. எங்களுக்கெல்லாம் நீ வந்ததுல ரொம்பவே சந்தோஷம்" அப்படின்னு மத்தவங்க பேசுறாங்க. இந்த டைம் ஒரு ஒர்க்கர் ஓடி வந்து, "பர்மிஷன் இல்லாம நெறைய பீப்பிள் நம்ம மேன்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றான். யாருக்கு அவ்வளோ தைரியம்னு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். மிஸ்டர் மோ ஓவர் புரொடெக்டிவா இருக்காங்க. அவளுக்கு உன்ட்ட பேச விருப்பம் இல்லனா, நீ அவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது மோ மேன்ஷன் மறந்துறாத.
அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோயினும் என்னால இங்க சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அவன் என்கிட்ட பேச தானே வந்திருக்கான். நானும் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட தனியா பேச போறா. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, நீ இதுக்கு முன்னாடி என்னை விட்டு தள்ளி போனதே கிடையாது. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வெறுக்கிற அப்படிதானே அப்படின்னு கேட்டா, ஆமா நான் உன்னை வெறுக்கிறேன். அதே டைம் உன்னை லவ் பண்ணவும் செய்றேன். என் மைண்ட் மெஸ்அப் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆயிக்கலாம். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல, இல்ல. நீ என்ன அடி, என்ன திட்டு, என்ன வேணா பண்ணு. ஜஸ்ட் என்ன விட்டு போயிறாத அப்படின்னு ஹீரோ கெஞ்சுறான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என் மைண்ட் ரொம்பவே மெஸ்அப் ஆயிருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. உன்ன எந்த அளவுக்கு நான் ஹேட் பண்றனோ, அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நான் அப்ப எப்படியா ரியாக்ட் பண்றது? நான் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுக்கு பிறகு உன்ன நான் மீட் பண்ண வரேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் மிஸ்டர் மோவும் வந்துட்டு அவங்க ஆர்க்யூ பண்றத பார்த்துட்டு, வா அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு போறான். மிஸ்டர் ஹோ! நீங்க எதுக்கு எங்க மேன்ஷனுக்கு இவ்ளோ ஆட்கள கூட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோவும் இவங்க பிரச்சனை பத்தி எதுவும் சொல்லாம, ஹீரோயின் அவங்க ஃபேமிலிய கண்டுபிடிச்சிருக்கால்ல, அதுக்காக வாழ்த்து சொல்றதுக்காக தான் இவ்வளோ பேரையும் கூட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளாப் பண்ண, அவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு கங்கிராச்சுலேட் பண்றாங்க. அப்புறம் ஹீரோ நான் கிளம்புறேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் என்ன உன்ன புல்லி பண்றானா? அப்படின்னு எல்லா அங்கிளும் கேட்குறாங்க. அவன் உன்ன புல்லி பண்ணா சொல்லு. அவன ஆள் வச்சு நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா, இன்னொரு அங்கிளும் அதே மாதிரி கேட்குறாங்க. நீ புல்லி பண்ணலன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு அழுற? எதுவும் பிரச்சனைனா என்ட்ட சொல்லு. நான் எங்க அப்பாட்ட சொல்லி அவனோட மேட்டர கிளியர் பண்ண சொல்லிடுறேன். அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோயின் இவ்ளோ கேரிங்கான ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளுக்கு கிடைச்சத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உன் அம்மா மேட்டர்ல தான் அவள நாங்க ஒழுங்கா பாதுகாக்க தவறிட்டோம். பட் உன் மேட்டர்ல அப்படி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள்ஸ்லாம் சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த டைம் தாத்தா பார்க்க போலாமா? நான் அவங்க கிட்ட இருந்து என்னோட அம்மாவ பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா பார்க்க போலாம். பட் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, நாளைக்கு கூட்டு போறேன். இன்னைக்கு ஒன் நைட் மட்டும் இந்த மேன்ஷன்ல ஸ்டே பண்ண அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்றா. வெளிய ஹீரோ கார்லயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மோ மேன்ஷன்ல இருக்கிறதுனால ஹீரோவும் அங்கேயே நைட் ஸ்டே பண்றான். காலையில ஹீரோயின் செம எக்ஸைட்மெண்ட்ல வரா தாத்தாவ பார்க்க போறோன்னு. மிஸ்டர் மோ கிட்ட வந்து கேட்டா, சாரி இன்னைக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மேட்டர் வந்துருச்சு. அதனால என்னால உன் கூட வர முடியாது. நான் கார்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறியா? அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. ஹீரோயின் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் தனியா போயிட்டு வந்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. வெளிய வந்து பார்க்குறா, கார் எதுவும் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சடனா ஒரு பெர்சன் வந்து அவள வண்டியில கிட்னாப் பண்ணிட்டு போற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோ வெளிய தான் நின்னுட்டு இருப்பான். ஸோ அவனும் இது எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ அந்த கார ஃபாலோ பண்ணிட்டு போறான். எங்க ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு வந்தது யாருன்னா லூட்டிங். லூட்டிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது கிரைம் உனக்கு தெரியாதா? அப்படின்னு அவன பார்த்து கேட்குறா. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீயும் ஹீரோவும் தான். ஃபைனலி கடவுளுக்கு கண்ணு இருக்கு. அதனால தான் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு சான்ஸ் குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன கொல்லப் போறேன். அப்புறம் சீக்கிரமே ஹீரோவையும் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அப்படிங்கிற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல உள்ள வரான். அவன பார்த்து ஹீரோயின் கழுத்துல கத்திய வைக்கிறான். அவள விட்டுரு அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் ஏன் விடணும்? என் லைஃப்ல உங்க 2 பேரால தான் எல்லா பிரச்சனையுமே. உங்க 2 பேரையும் நான் கொல்லப் போறேன். என்ன? இதுல ஒரு நல்ல விஷயம். நான் இவள கொன்னு டெட் பாடிய உனக்கு அனுப்பி வைக்க தேவையில்ல. நீயே உன் கண்ணு முன்னாடி அவ சாகுறத நல்லா பாரு. அப்படின்னு கத்திய வச்சு குத்தப் போறான். ஹீரோவும் அவள விட்டுரு. அதுக்காக உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு நான் பண்றேன். அப்படின்னு அவன் கேட்குறான். ஓ! நீ என்ன வேணா பண்ணுவியா? இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படின்னு அவன்கிட்ட இருந்த இன்னொரு கத்திய தூக்கி போடுறான். இந்த கத்திய வச்சு நீ குத்திட்டு சாவு. அப்போ நான் ஹீரோயின விடுறேன். அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் கத்தி எடுக்குறான். இல்ல வேண்டாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. ஆனா லூட்டின் கிட்ட ஹீரோயின் மாட்டிட்டு இருக்கா. அதனால அவன் சொல்ற மாதிரியே ஹீரோவும் செய்றான். அவனோட வயித்துல அவனே கத்தி வச்சு குத்துறான். நான் குத்திட்டேன் போதுமா? அப்படின்னு கேட்டா, பத்தாது. இன்னும் குத்து அப்படின்னு சொல்ல, ரொம்பவே டீப்பா குத்துறான். அத பார்த்து லூட்டிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃபேமிலியோட வாரிசு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக சாவுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் குத்த வருவான் இப்போ பக்கத்துல. ஆனா ஹீரோ அத டேக்கிள் பண்ணி அவன அடிச்சு போட்டுர்றான். ஹீரோனோட கட்டைய அவுத்து விடுறான். அவனுக்கு டீப்பா காயம் பட்டதுனால அவனும் அவன் மேலேயே மயங்கிட்டான். ஹீரோயினும் அவன எழுப்ப ட்ரை பண்றான். பட் முடியல. ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஹீரோ கண்ணு முழிக்கிறான். நல்ல வேளை கண்ணு முழிச்சிட்டியா? நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நீ கண்ணு முழிக்க மாட்டியோன்னு. அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. அது எப்படி நடக்கும்? நான் எப்படி உன்ன தனியா விட்டுட்டு போவேன்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த டைம் ஹீரோயினும் நான் உன்ன மன்னிச்சுட்டேன். நான் அத நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன். உன்னோட இந்த லைஃப்க்கும் ப்ரீவியஸ் லைஃப்க்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணல. என்ன நீ டேக் கேர் பண்ணிக்கிட்ட. என்ன எப்படி லவ் பண்ணணுங்கிறத நீ லேர்ன் பண்ணிக்கிட்ட. அதனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு இது செம்ம சர்ப்ரைஸ். டக்குன்னு எந்திரிக்க வயிறு செம்மையா வலிக்குது. ஏய் உனக்கு காயம் பட்டுருக்குடா பொறுமையா இரு.
அப்படின்னு சொல்ல, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. அது உண்ம தானே?" அப்படின்னு கேட்க, "ஆமா உண்மதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "கண்டிப்பா நான் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உடனே கால் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அவசரப்படாத. உன் காயெல்லாம் ஆறணும்ல. அதுக்கு பிறகு தான் கல்யாணம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இல்ல என் ஒய்ஃப் மறுபடியும் ஓடிட்டான்னா, அதுக்காக தான் எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இன்னும் நான் உன்னோட ஒய்ஃப் ஆகல. மேரேஜுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே நம்ம பண்ணாம, நீ ஒய்ஃப்ன்னுலாம் சொல்லக்கூடாது சரியா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "இங்க வாயேன்" அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ அவள கிஸ் பண்றான். "நான் நாளைக்கே எங்க அம்மா உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க அனுப்புறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. "நீ பயப்படாத. கண்டிப்பா எங்க அம்மாக்கு உன்ன பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா இப்ப வந்ததும் ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளும் ஆன்ட்டின்னு பேசுறா. "என்ன ஆன்ட்டின்னு சொல்ற? அம்மான்னு சொல்ல வேண்டாமா?" அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் "இதான நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். உனக்கு என்னோட கிஃப்ட். இத கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் சரியா?" அப்படின்னு அவள்ட்ட குடுக்க, அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. "நீ எவ்ளோ அழகா இருக்க! சென்சிபிளான பொண்ணா தெரியிற. எப்படி என் பையன சூஸ் பண்ண?" அப்படிங்கிற மாரி அம்மா கேட்குறாங்க. "ஆமா, இங்க சீரியஸான பிசினஸ் மேட்டர் பேச வந்திருக்கோம். நீங்க அத விட்டுட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். "எல்லாம் எனக்கு தெரியும் சரியா? நான் உங்க ஃபேமிலிட்ட பேசி கரெக்ட்டா ஓகே வாங்கிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போறாங்க. அங்க ஹீரோட அங்கிள்ஸ், தாத்தா எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா, ஹீரோவோட சைட்ல அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா ஒரு ரிசர்ச் மேட்டரா பிஸியா இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோயின் ஃபேமிலியும் ஓகேன்னு அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ரீசன. அடுத்து கல்யாணத்த பத்தி பேசும்போது தாத்தாக்கு, "எங்க வீட்டு பொண்ணே இப்ப தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால உடனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்ல. அப்புறம் மத்தவங்க அவள புல்லி பண்ணா எங்களால தாங்கிக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. "அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் ஹீரோயின நல்லா பார்த்துப்பேன். யாரையும் புல்லி பண்ண விட மாட்டேன்." அப்படின்னு அதுக்காக அக்ரீமெண்ட்லாம் போட்டு வந்திருக்கானாம். அத இப்ப தாத்தா கிட்ட காமிக்கிறான். ஒவ்வொரு அங்கிளா வாங்கி பார்க்குறாங்க. மிஸ்டர் மோவும் அத பார்த்துட்டு, "இது லீகல் மேட்டர் தெரியும்ல?" அப்படின்னு கேட்டா, "தெரிஞ்சு தானே போட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். கல்யாணத்துக்கு டவுரியா ஹீரோ தன்னோட அசட் எல்லாத்தையுமே ஹீரோயின் பேருக்கு மாத்தி குடுக்குறான். அத கேட்டுட்டு ஹீரோயினும், "இதெல்லாம் அதிகமா இருக்கு." அப்படின்னு சொன்னா, "இதெல்லாம் டவுரி. நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம். எனக்கு என்னமோ ராபரி மாரி ஃபீல் ஆகுது." அப்படின்னு அவ சொல்றா. "அம்மா நீங்களா சொல்லுங்க. இதெல்லாம் ஓவரா இருக்குல்ல." அப்படின்னு சொன்னா, அம்மாவும் "அது அவனா ஏர்ன் பண்ணது. ஸோ அவன் ஒய்ஃப்க்கு அவன் குடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது." அப்படின்னு அம்மா சொல்றாங்க. தாத்தாவுக்கும் அவங்க அஷூரன்ஸ் குடுக்குறதெல்லாம் பார்த்து ஒரு நம்பிக்கை வருது. "ஓகே நான் மேரேஜுக்கு சம்மதம் சொல்றேன். நீங்க எதுவும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "கொஞ்சம் டேட் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். எதுவும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணல. நீங்களே அதில ஒண்ணு சூஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ்லாம் குடுக்குறாங்க. "உங்களுக்கு எதுல வைக்கலாம்?" அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, "லூனார் மந்த்ல 8த் டேட் நல்லாயிருக்கும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் காரணம் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "அதான் சீக்கிரம் வருது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். மிஸ்டர் மோவும், "நீ இந்த மாதிரி ஒரு லவ் பிரைன் பெர்சனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சே." அப்படிங்கிற மாரி சிரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்கு. "எனக்கு டைம் வேணும்ல." அப்படிங்கிற மாரி அவ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசையா இருக்கு. அம்மாவும், "நீங்க அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நெக்ஸ்ட் மந்த் வச்சுக்கலாம்." அப்படின்னு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்கிற சந்தோஷத்துல ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். "நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது." அப்படின்னு அவன் செம்ம ஜாலியா இருக்கான். லாஸ்ட் சீன்ல 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணி வாங்குறாங்க. அப்புறம் அவங்க லைஃப் ஹேப்பியா வாழ்ற மாரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.